அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய அருமையான குடும்ப நாவல். அந்த தனியார் கல்லூரியில் அவள் பௌதீக ஆசிரியை. பிஎஸ்சி மாணவிகள் பலரை கட்டி மேய்க்கும் பொறுப்பான வேலை. ஆனால் ஓய்வு நாட்களில் அவள் பள்ளிக்கூடத்து சிறுமி போல வீட்டில் மகிழ்ச்சியில் பொங்கி போவது வழக்கம். வெள்ளிக்கிழமை மாலை அவள் நேரடியாக வீட்டிற்கு வரவில்லை. கல்லூரி முடிந்ததும் 4 மணி அளவிலே பஸ் பிடித்து அடையாருக்கு புறப்பட்டிருந்தாள். சில நாட்களாக அவளுக்கு ஒரு சந்தேகம். அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் முன் அவள் மித்திரனிடம் ஏதும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஒரு தலைவலிக்கு கூட அவள் டாக்டர் ரேவதியை தேடிக்கொண்டு அடையாறு வரை போவது வழக்கம். அந்த அம்மாளின் கைராசியில் ஒரு நம்பிக்கை. கஸ்தூரிபாய் நகரில் இருந்த ரேவதியின் கிளினிக்கிலிருந்து அவள் வெளியே வந்து பஸ் பிடிப்பதற்குள் மாலை பொழுது அமரத் துவங்கிவிட்டது. நிலையத்தில் இறங்கி வீட்டை நோக்கி நடப்பதற்குள் தெரு விளக்குகள் பளிச்சென்று எரிய ஆரம்பித்தன. அவள் கணவன் அலுவலகத்திலிருந்து திரும்பிவிட்டான் என்பதை தோட்டத்திற்குள் நுழைந்ததுமே கண்டு கொண்டு விட்டாள். திறந்து வைத்துவிட்டு போயிருந்த கேரேஜ் கதவு மூடியிருந்தது. வீட்டு வராந்தாவிலும் சமையல் அறையிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வழி நெடுகிலும் அவள் நேரத்தை பற்றியே கவலைப்படாது மனம் நிறைந்த மகிழ்விலே திளைத்தபடி வந்து கொண்டிருந்தாள். பெற்ற தாயைப் போல டாக்டர் ரேவதி அவளது முதுகை தடவி கொடுத்தபடி பேசினாள். நிறைய பால் சாப்பிடணும். நான் குறிப்பிட்டிருந்த தேதிகளில் என்னை வந்து பார்க்கணும். நான் கொடுக்கும் ஆலோசனைகளை இம்மி பேசாமல் கடைபிடிக்கணும். தெரியுமா? கண்டிப்பும் அன்புமாக கண்களை சிமிட்டி கொண்டு அவளது கன்னத்தை லேசாக வேடிக்கையுடன் டாக்டர் அம்மாள் தட்டியபோது அவளுக்கு தாயின் நினைப்பு வந்துவிட்டது. நன்றி உணர்விலே கண் இமைகள் ஈரம் பட அவள் புன்னகைத்துவிட்டு விடைபெற்று கொண்டு கிளம்பினாள். சங்கதியை கேட்டதும் மித்ரன் முகத்தில் ஏற்பட போகும் ஆறுதல்களை எண்ணியபடியே தனக்குள்ளே சிரித்து கொண்டவள் கைப்பையில் இருந்த சாவியை எடுத்து வாயிற்கதவின் காட்ரேஜ் சாவி துவாரத்தில் நுழைத்து திருப்பினாள். மித்ரனுக்கு பாம்பு செவி. அனுவா, அப்பாடி, கவலைப்பட்டுக்கிட்டு போய்விட்டேன். உன் சிநேகிதி ஹேமாவோட கடைத்தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். அடுப்பிலே கொதித்து கொண்டிருந்த சாம்பார் பாத்திரத்தை இடுக்கியால் பிடித்து தூக்கியபடி சாப்பாட்டறைக்குள் வந்தான். அவள் திரும்புவதற்குள் சாப்பிட தயாராக தட்டுகளை மேஜை மீது வைத்திருந்தான். அருகிலே டம்ளரில் நீர் எல்லாம் தயார். சாம்பார் பாத்திரத்தை கவனமாக மேஜை நடுவில் வைத்தபடி, வாத்தியார் அம்மாளுக்கு பசி தாங்காதேன்னுட்டு எல்லாத்தையும் தயாராக வச்சிருக்கிறேன் என்று சிரித்தான் மித்ரன். அலுவலகத்திலிருந்து வந்து குளித்து அவன் மீண்டும் வெளியே செல்ல தயாராக உடுத்தி கொண்டிருப்பதைக் கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். பகல் பொழுதே உனக்கு டெலிஃபோன் செய்திருக்கணும். வேலை சரியா இருந்தது. வந்ததும் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். டைரக்டரின் திடீர் ஏற்பாடு. ராத்திரி ஃப்ளைட்டுக்கு பம்பாய்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். பெட்டியெல்லாம் தயார் செய்து வச்சாச்சு. சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பணும். நீ வரலையேன்னு கவலையாக போயிட்டது. உம்மிடியர் சென்டரில் ஏதோ சேல்ஸின் காலை பேப்பரில் பார்த்தேன். அங்கே தானே போயிருந்த? ம். டாக்டர் ரேவதியை பார்க்க கூறியபடியே அவள் குளியல் அறைக்குள் விரைந்தாள். வழக்கமாக வரும் ஒத்தை தலைவதி தானே? முகத்தை கழுவினால் அவசரமாக துடைத்து முடியை சீராக்கி அலமாரி தட்டிலிருந்து குங்குமச்சிமிழி திறந்து பொட்டு வைத்து கொண்டாள். வெளியூர் புறப்படும் இந்த வேளையில் இதை சொல்ல வேண்டியது அவசியமா? அலுவலகத்தில் வேலையில் மனம் ஓடாமல் படாத பாடுபடுவாரே. மித்ரனுக்காக மனம் கரைந்து போனாள். நான் ஏதாவது உதவி செய்யணுமா? கேட்டபடி சாப்பாட்டறைக்குள் வந்தாள். கட்டாயமா? குறும்பாக சிரித்தபடி, என் கூட உட்கார்ந்து நீயும் சாப்பிடணும். ஏன்னா நான் திரும்ப வர 1 வாரம் பிடிக்கும் என்றான் தொடர்ந்து. கண்களுக்கு இமை போன்ற கணவன் மித்ரன். கணவன் என்பதை விட உயிருக்கு இனிய நண்பன் என்று நினைக்கும் அளவிற்கு சரிசமமான உரிமை தந்து அவளை மதிப்போடு நடத்துபவன். 3 வருட தாம்பத்திய வாழ்வில் அவள் அறிந்த அனுபவம்தான் அடிக்கடி இப்படி ஒரு பிரிவு அவர்களுக்குள். கம்பெனி காரியமாக பம்பாய்க்கும் டெல்லிக்கும் கல்கத்தாவிற்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை அவன் பறந்து கொண்டிருப்பான். திரும்ப சில நாட்கள் பிடிக்கும். சாதாரணமாக அவன் வார நாட்களில்தான் கிளம்புவது வழக்கம். இந்த முறை வார இறுதியில் அவன் கிளம்புகிறானே. அவளுக்கு ஒரு சிறு உறுத்தல். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை அவள் தன்னந்தனியே வீட்டில் கழிக்கப் போகிறாள். காலையிலிருந்து அஸ்தமிக்கும் வரை பொழுது நீண்டு கனத்து அவள் பொறுமையை சோதிக்கப் போகிறது. என்ன ஒரே மௌனம்? வேடிக்கையாக அவள் அருகே வந்து அமர்ந்த மித்ரன் அவள் தோளை தொட்டு குலுக்கினான். குளித்த பின் பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தவன் மேலிருந்து கம்மென்ற டியோடண்டரின் மனம் அவனது அருகாமையை இனிமையை உணர்த்திய போது மனம் லேசாக கனத்தது. இன்றைக்கு பார்த்தா அவன் கிளம்ப வேண்டும். நாளைக்கு பகல் சாப்பாட்டிற்கு உங்களுக்கு பிடிச்ச பருப்பு கிச்சடி செய்யலாம்னு திட்டம். பவுல்ஃப்ளே படத்துக்கு போகணும்னு ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சினுங்கியபடி தோலையை நாற்காலி முதுகில் போட்டுவிட்டு தட்டுக்களில் பரிமாறத் தொடங்கினாள். பம்பாயிலிருந்து திரும்பின பிறகு எனக்கு பருப்பு கிச்சடி கிடைக்காதோ? பவுல்ஃப்ளேயை பார்க்க முடியாமலா போய்விடும்?
கேலி செய்தபடி அவளை இழுத்து எதிர் நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு சாப்பிடத் துவங்கினான். வேலைக்கு போகும் முன் சமைத்து ஃப்ரிட்ஜுக்குள் திணித்து விட்டு போன அவசர சமையல்தான். பதார்த்தங்கள் சுவையாகத்தான் இருந்தன. புடலங்காய் கூட்டு A1. சமையலிலும் நீ ரொம்ப கெட்டிக்காரிதான், புகழ்ந்தான் மித்ரன். சமையல்காரியின் மகள், பரம்பரை குணம் எங்கே போகும்? இதுதானே ஆகிறதில்லை. இப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், அன்புடன் கடிந்து கொண்டான் அவன். ஆசையுடன் அவனிடம் சொல்ல வந்த அந்த மகிழ்ச்சியான சங்கதியை சொல்ல முடியாது. அலுவலகத்து வேலை குறுக்கிட்டு விட்டதே என்ற ஆதங்கம் அவளுக்கு. வேதனையை விழுங்கிக் கொண்டாள். வேடிக்கையாகச் சொன்னேன், உண்மையைத்தான் சொன்னேன். உண்மையை சொல்ல நான் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லையே. அதற்கு மேல் மித்திரன் தர்க்கம் புரிய மனமின்றி பேச்சை மாற்றினான். முன்போல் இல்லை, ஊர் கெட்டு கிடக்கு. நீ தனியா வீட்டில் இருப்பியோன்னு மனதில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. வெளியே போகணும்னு தோணினா காரை எடுத்துக்கிட்டு போ. உங்க ஆஃபீஸ் காரை நான் தொடமாட்டேன். வீண் வம்பு. வெளியே போகணும்னா பஸ் இருக்கவே இருக்கு. ஆஃபீஸ் டிரைவரை வர சொல்லவா? வேண்டாம். நீங்க இல்லாத போது இங்கே யாரும் வருவதை நான் விரும்புறதில்லை. அதுவும் சரி, பத்திரமா உள்ளே கீழ்த்தாப்பாளையும் போட்டுக்கோ. பயமா இருந்தா வேலைக்கார அம்மாளே நடையில் துணையாக படுக்க வச்சுக்கோ. எனக்கு தனியாக இருந்து பழக்கம்னு சொன்னால் மறுபடியும் நீங்க பழைய கதையை ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சுப்பீங்க. ஊருக்கு நிம்மதியா நீங்க புறப்படுங்க. என்னத்துக்கு இந்த தடவை இப்படியெல்லாம் மனதை குழப்பிக்கிறீங்க? சாப்பாடு முடிந்தது. சிறிது நேரத்தில் அவன் கிளம்ப வேண்டியிருந்தது. தானே வெளியே சென்று ஒரு டாக்ஸியுடன் திரும்பி வந்தான். பெட்டியை தூக்கி கொண்டு அவளுடன் வந்தவன், பத்ரம், சொன்னதை கவனத்தில் வச்சுக்கோ, ஓகே? பிரிய முடியாதவன் போல தயக்கமாக அவளை இருமுறை திரும்பி பார்த்துவிட்டு தான் கிளம்பினான். தனியாக நான் இல்லை, கூட எனக்கு ஒரு துணை, உங்க வாரிசு எனக்குள்ளே வளர்ந்துகிட்டு இருக்கு என்று உரத்த குரலில் கூறி வழி அனுப்ப ஆசை உதடு வரை வந்து அடங்கி போயிற்று. அவள் தாயாக போகும் அந்த இனிய சங்கதியை அவசரமாக கிளம்பி கொண்டிருக்கும் போது சொல்ல விருப்பமில்லை. கடற்கரையில் காரில் காற்று வாங்க போகும் பொழுதோ, அல்லது வீட்டில் காலை பலகாரத்துக்கு பின்னர் ஓய்வாக பத்திரிகையுடன் உட்கார்ந்திருக்கும் போதோ அவள் சாவகாசமாக மெல்ல அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டும். கேட்டை தாண்டி டாக்ஸி வெளியேறும் வரை கையை அசைத்து டாட்டா காட்டியபடி பின்தொடர்ந்தவள் கேட்டை மூடிவிட்டு வராந்தா மீது ஏறினாள். டாக்ஸி மறைந்ததும் வாயிற்கதவை தாளிட்டு கொண்டாள். கணவன் மனைவி என்ற இருவர் கொண்ட குடும்பம்தான் அது. கூடவே அவன் இருக்கும் பொழுது கலகலக்கும் வீடு இப்பொழுது வெறிச்சென்று சூன்யமாகிவிட்டதை உணர்ந்தாள். நாள் முழுவதும் உழைத்துவிட்டு வருகிறவன் தான் மித்ரன். குளித்துவிட்டு லுங்கி பனியனில் சாய்வு நாற்காலியில் பத்திரிகையுடன் உட்கார்ந்து விட மாட்டான். அவர்களது சின்னஞ்சிறு தோட்டங்களுக்கு, செடிகளுக்கு ஹோஸ் பைப்பில் தண்ணீர் ஊற்றுவான். செடிகள் என்றால் அவனுக்கு உயிர். இருட்டியதும் வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் இருந்த தன் அத்தையின் படத்திற்கு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைப்பான். தாயை இழந்த பின் அவனை எடுத்து வளர்த்து ஆளாக்கியதுடன் தனக்கு பின் தன் வங்கியில் இருந்த கணிசமான தொகைக்கு அவனை வாரிசாக்கிவிட்டு போயிருந்தாள் காமாட்சி அத்தை. அந்த பணம்தான் இப்பொழுது வசிக்கும் வீடும் தோட்டமும். 2 ஆண்டுகளுக்கு முன் அங்கே இடம் வாங்கி அழகாக கட்டி முடித்து தோட்டம் வீடு என்ற சிறு வட்டத்திற்குள் அவனது வாழ்வு அடங்கிவிட்டிருந்தது. மித்திரன் இல்லாத வெறுமையை போக்க தொலைக்காட்சியை ஆங்கில செய்தி முடியும் வரை பேசவிட்டாள். பின்னர் அதையும் அணைத்துவிட்டு படுக்கை அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டு படுக்கையில் விழுந்தாள். தலைக்கு மேலே எரிந்த விடுவிளக்கின் மெல்லிய ஒளியில் மேஜை மேல் அவன் முதல் நாள் இரவு படித்து வைத்துவிட்டு போன புத்தகங்கள் நிழலாக தெரிந்தன. கடந்த காலத்து நினைவுகள் நெஞ்சிலே புரள அவள் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு உறங்க முயன்றாள். மித்திரனுக்கும் அவளுக்கும் தோற்றத்திலும் உணர்வுகளிலும் சில வேறுபாடுகள் உண்டு. இருவருக்கும் இணைந்த சில சிந்தனைகளும் உண்டு. அதிகமான ஆர்ப்பாட்டமான நண்பர்கள் படையை வெறுப்பவர்கள் இருவரும். அவசியமற்ற பார்ட்டிகளுக்கு போக அவன் விரும்பியதில்லை. கல்லூரியில் வேலை பார்ப்பவர்கள் என்று நட்புரிமை பாராட்டி கொண்டு மற்ற பெண்களை வீட்டுக்கு அழைப்பதும் விருந்திற்கு போவதும் அவளுக்கு பிடிக்காது. தோற்றத்தில் அவள் தாழ்ம்பு நிறம், ஒடிய உயரமாக கஞ்சியில் உரைத்து நிற்கும் வாயில் சேலையில் கூட கண் நிறைந்த அழகி. சில ஆங்கில படங்களில் வெஸ்டர்ன் கதாநாயகன் போல உயரமாக கச்சிதமாக பர்மனில் கரடு முரடான முகபாவத்திலே சிறிது உள்ளடங்கிய மூக்கு, கூர்மையாக பளபளத்த கண்களும் அடர்த்தியான முடியுமாக அவன் மாநிறமாக இருந்தான். பக்கென்று பல்வரிசை தெரிய சிரிக்கும் போதுதான் முகத்திலே படிந்து கிடக்கும் முரட்டுத்தனம் கரைந்து கண்களிலே பூவை போன்றதொரு மென்மை தவழும். அப்படி முறைக்க வேண்டாம், கொஞ்சம் சிரியுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ முறை அவள் கொஞ்சி விளையாடி இருக்கிறாள். போட்டோ எடுக்க போகிறாயா? இந்தா சிரிக்கிறேன், நிறைய போஸ்ல எடுத்துக்கோ என்று அவனும் வேடிக்கையாக சிரித்து சமையல் அறையில் அவளுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு உஷ்ணமான மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் படிய தானும் உதவுவதாக பிடிவாதம் செய்து லூட்டி அடித்து கொண்டு
சனிக்கிழமை ஞாயிறு தினங்கள் போனதே தெரியாது. அமர்க்கலப்படுத்தி அவளை ஆனந்தத்தில் ஆழ்த்தி விடுவான். எக்காரணம் கொண்டும் வார இறுதியில் அவன் அவளை விட்டு வெளியூர் போவதில்லை. திங்கள் காலையில் கிளம்பிச் சென்றால் வெள்ளிக்கிழமை இரவுக்குள் பறந்தோடி வந்து விடுவான். இந்த முறை ஏனோ ஒரு மாற்றம். அவளுக்கு பெருத்த ஏமாற்றமாக தான் இருந்தது. மைத்ரேயி அம்மாளுக்கு மாரடைப்பு வந்து மிகவும் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் 6 வாரம் தங்கிவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தாள். ஓய்வில் இருந்த நோயாளியை கவனித்து கொண்டு வீட்டை நிர்வகித்து கொண்டு வேலைக்காரி, சமையல்காரி, நர்ஸ் என்ற எல்லா நிலையிலும் உழன்று கொண்டிருந்த அனு அப்பொழுதுதான் ஹார்லிக்ஸ் கரைத்து கொண்டு அடுப்பருகில் நின்று கொண்டிருந்தாள். வாயில் அழைப்பு மணி ஒலித்தது. கண்ணாடி இடுக்கு வழியே பார்த்தாள். சார்லஸ் பிரான்சிஸ் போல யார் இவன் என்று அதிசயித்தாள். யாரது? இந்தியில் அதட்டினாள். மித்ரன், மைத்ரேயி அம்மாளின் உறவுக்காரன் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. சுத்தமான தமிழில் பதில் வந்தது. அந்த கரடுமுரடான முகம் முதல் பார்வையில் அவனை கவர்ந்து கொள்ளவில்லை. 2வது முறை அவன் தன் பெரியம்மாவை பார்க்க வந்தான். 3வது முறையும் வந்தான். போலி தடங்கல்கள் இன்றி சுபாவமாக அவளிடம் பேசினான், பழகினான். அவன் வாய்விட்டு சிரித்தபோது பளிச்சிட்ட அந்த வரிசை பற்களால் முகத்திலே பரவி நின்ற முரட்டுத்தனம் மறைந்து போய்விட்டது போன்றதொரு அதிசயத்தில் அனு மயங்கி போனாள். வெளிப்படையான அவன் பேச்சு, வித்தியாசமான அவனது சிந்தனைகள் எல்லாம் அவளுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தன. துன்பமான அனுபவங்களை சந்திக்கும் துணிவில்லாத கோழை மனம் கொண்டவள் அவள். யாருக்குத்தான் வாழ்க்கையில் கவலையும் கஷ்டங்களும் ஏற்பட்டதில்லை? அவனுக்கும் பல ஏற்பட்டிருந்தன. அவைகளை மறந்து மனதினின்றும் ஒதுக்கிவிட்டு துணிவுடன் தலையை நிமிர்த்தி கொண்டு வாழத் தெரிந்தவன். அடிப்படையிலே அவர்களுக்குள் இந்த பெரியதொரு வித்தியாசம் இருந்தது. ஒரு சமயம் இந்த வித்தியாசமான உணர்வுகள்தான் அவர்களை ஈர்த்து கொண்டதோ என்னவோ. 3ஆம் முறை மைத்ரேயி அம்மாளை காண வந்தபோது தன் விருப்பத்தை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டிருந்தான். படுக்கை மீது துவண்டு கிடந்த மைத்ரேயி அம்மாள் அவளை அன்போடு அருகில் அழைத்தாள். என் தங்கச்சி மகன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். உனக்கும் அவனுக்கும் இடையே 12 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அது ஒரு பெரிய இடைவெளி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவன் முகாபாவம் அப்படி கொஞ்சம் கடுமையா இருக்கேன்னு பயப்படாதே. மனசுல சொக்க தங்கம். நல்லா படித்தவன். கை நிறைய சம்பாதிக்கிறான். மாமியார், நாத்தனார், மச்சினன், பிக்கல் பிடுங்களும் இல்லாதவன். ஏன்னா அவனும் சின்ன வயசுல அம்மாவை உன்னை போல இழந்தவன். அத்தை பராமரிப்பில் வளர்ந்து ஆளானவன். சமீபத்தில் அவன் அப்பாவும் அந்த அத்தையும் ஒருத்தர் பின் ஒருத்தரா காலமாயிட்டாங்க. கட்டுத்தறி இல்லாத கண்ணுக்குட்டி மாதிரி அலையறான் அமைதி இல்லாம. ஒரு கால் கட்டுப்பட்டா சரியாகிடும்னு உபதேசித்ததன் விளைவு. உன்னையே கட்டிக்கணுங்கிறான். மெல்லிய குரலில் பேசி முடித்தவளுக்கு மூச்சு திணறியது. அனு மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். வேண்டும் வேண்டாம் என்று சொல்ல தெரியாமல் ஒரே குழப்பம். இதை பாரு அனு, இதில் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை. நான் உன் வளர்ப்பு அம்மாலும் இல்லை. உன்னை கட்டாயப்படுத்த எனக்கு உரிமையும் கிடையாது. எனக்கு உடம்புக்கு முடியாது போன பிறகு உன்னை பற்றின நினைப்பு அதிகமாயிட்டுது. எனக்கு ஏதாச்சும் ஏற்பட்டுட்டா பிறகு உனக்கு யார் ஆதரவு? நீ யாரும் இல்லாமல் தவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்லவன் கையில் உன்னை ஒப்படைச்சிட்டு போகணும்னு விரும்புகிறேன். பிறகு உன் இஷ்டம். திணறி விட்டு அணுவை பரிதாபமாக பார்த்தாள். உங்கள் விருப்பம் என் விருப்பம்னு நினைச்சு கொள்ளுங்கம்மா. எனக்கு நீங்க நல்லது தானே செய்வீங்க. அவளை பொறுத்தவரை சமூக சேவகி மைத்ரேயி அம்மாள் அவளுக்கு பாதுகாப்பு அளிக்க நிச்சயித்த கல்யாணம் அது. அவனை பொறுத்தவரை பார்த்த அளவிலேயே அவளிடம் மனதை பறிகொடுத்து விட்ட ஒரு காதல் கல்யாணம். அந்த முகத்திலே தெரிந்த முரட்டுத்தனம் கூட நாளடைவிலே பழகி போனதாலோ அல்லது அவனது அன்பில் கட்டுண்டதாலோ விரைவில் மறைந்து தன் மன்மதனாக தெரிய ஆரம்பித்தான். அவனது பிரிவு ஆற்றாமையும் துயரத்தையும் தந்தது. நெருக்கம், இனிமையையும் நேசத்தையும் அன்பையும் அள்ளி தந்தது. அவர்களது திருமணம் மிக எளிய முறையில் ஹைதராபாத்திலேயே நடந்தது. அதுவரை மூச்சை பிடித்து கொண்டிருந்தவள் போல மைத்ரேயி அம்மாள் உயிரோடு இருந்து அவர்களை மனம் நிறைய வாழ்த்தினாள். பின்னர் சில தினங்களிலேயே மற்றொரு அழுத்தமான மாரடைப்பில் ஆஸ்பத்திரியிலேயே இறந்து போய்விட்டாள். அவளது சொந்த வீடு, சொத்து யாவற்றையும் சமூக நலத்திட்டங்களுக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருந்தாள். தனது ஞாபகமாக இருக்கட்டும் என்று ஒரு இரும்பு அலமாரியையும் 1000 ரூபாய் பணத்தையும் திருமண பரிசாக அவர்களுக்கு தந்து விட்டிருந்தாள். அந்த அலமாரியில்தான் அனு தன் புடவை, நகை இத்தியாதிகளை பத்திரமாக வைத்துக் கொள்வது வழக்கம். விடி விளக்கிலே அறை முழுவதும் நினைவுகள் நிழலாக ஊர்ந்து உறக்கத்தை கெடுப்பதை உணர்ந்து கை கெட்டிய தூரத்தில் தொங்கிய மின்விசை பட்டனை அமுக்கினாள். அறைக்குள் ஒரே இருள். அடுத்த வீட்டு நாய் எதற்காகவோ குறைத்து கொண்டு தோட்டத்திற்குள் வளைய வரும் சப்தம். நெடுஞ்சாலையில் இரவின் அமைதியை கலைத்து கொண்டு அவ்வப்பொழுது ஓடிய வாகனங்களின் திரென்ற ஓசை கிணற்றிலிருந்து வந்தது போல.
நேரத்துடன் அழுத்தம் குறைந்து ஒலிக்க அவளும் உறக்கத்திலே ஆழ்ந்து போனாள். விருக்கென்று விழித்து கொண்டால் பளிச்சென்று காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியே படுக்கை மீது வீசிக்கொண்டிருந்தது. வாயில் அழைப்பு மணி ஆத்திரமாக ஒலித்தது. தலைவரை வழிந்து கொண்டிருந்த போர்வையை உதறிவிட்டு குதித்தெழுந்தாள் அனு. ஓடிச் சென்று வாயில் கதவை திறந்தபோது வேலைக்காரி பால் புட்டி இந்து பேப்பர் சகிதம் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தாள். எத்தனை வாட்டி அடிக்கிறது? ஐயா கூடவா தூங்குறார்? 4 வீட்டில் வேலை பார்க்குறவளாச்சேனா உங்க வீட்லேயே இத்தனை நேரம் நின்றுக்கிட்டு இருந்தா? அவள் தள்ளாத குறையாக உள்ளே நுழைந்தாள். சூடான காபி தன் பங்காக மேஜை மீது டம்ளரில் நிறைக்க வைக்கப்பட்ட பிறகுதான் வேலைக்காரி முருகம்மாளின் முறுக்கி கொண்ட முகம் மலர்ந்து போயிற்று. சனிக்கிழமையா? தூங்கிட்ட? ஐயா இல்லையா? அதான் அப்படி நிதானமாக இருக்க. சட்டு புட்டுன்னு குளிச்சுடு. துணியை துவைச்சு போட்டுட்டு நான் அந்த ஜெயா அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். கொஞ்சம் நேரமானாலும் அந்த அம்மா முகத்தை தூக்கி வச்சுக்கிடுவாங்க. பற்களின் வெற்றிலை காவியை காட்டியபடி சிரித்தாள். இருந்தாலும் ஐயா வட்டமாக உனக்கு காப்பி போட தெரியல. அவர் போட்டால் கள்ளி சொட்டு போல நாக்கு மேலேயே ருசி சுழண்டுக்கிட்டு இருக்கும். ஐயரு ஹோட்டல் காப்பி கெட்டது போ. எஜமானியை மட்டம் தட்டிவிட்டு பாத்திரங்களை தேய்க்க உள்ளே சென்றாள் முருகம்மாள். வேகமாக குளித்து உடித்துக்கொண்டு பிரித்தில் இட்லிக்கு ஊற்றி ஏற்றிவிட்டு திரும்பிய போது தொலைபேசி கிணுகிணுத்தது. பம்பாயிலிருந்து அவள் கணவன் பேசுகிறான் என்று அவளுக்கு தெரியும். எங்கே போனாலும் காலை வேளையில் அவளை தொலைபேசியில் கூப்பிட்டு பேசாவிடில் அவன் தலை வெடித்துவிடும். 5 ஸ்டார் ஹோட்டலில் ஜம்மன் நுரை மெத்தை படுக்கையில் படுத்தபடி சும்மா இருக்க முடியலையாக்கும் கிண்டலாக பேசினாள் அவள் தொலைபேசியில். இப்போ நீ என்ன செய்துக்கிட்டு இருக்கேன்னு டிவியில் பார்க்குறா போல இங்கே தெரியுது. இதுக்காகவா இந்த கால்? உன் கூட பேசணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். வெளியே தலை நீட்ட முடியாது போல ஒரே மழை இங்கே. பேச்சை மாற்றினான். இருந்த ஒரு நல்லவரும் புறப்பட்டு போய்விட்டதனால இங்கே துளி மழை கூட கிடையாது. மழை கொட்டு தொப்பி இல்லாமல் வெளியே போகாதீங்க. போன வாட்டி மூக்கு முட்டை ஜலதோஷத்தோட வந்தீங்க. ஆமாம், ஏற்கனவே சின்ன மூக்கு வேற, எச்சரித்தாள் கொஞ்சலாக. மிளகு ரசம் வச்சு தரமாட்டேங்கிற, நானே வச்சு கொள்கிறேன். இந்த அடந்தானே வேண்டாங்கிறேன். இந்த தடவை என்ன வாங்கி கொண்டு வரணும்? பப்ளிமாஸ் பழம் சொல்ல வாயெடுத்தவள், அப்படி என்ன அந்த பழத்துல மோகம், மசக்கையா என்று கேட்டுவிட்டாள். நேரில் சொல்லக்கூடிய இன்பமான சமாச்சாரம் ஆயிற்றே. சட்டென ஒன்றும் வேணாம், பத்திரமா சீக்கிரமா வந்து சேருங்க, அதுவே போதும் என்றாள். என் பங்கு இட்லியையும் சேர்த்து சாப்பிட்டு உடம்பை கவனிச்சுக்கொள்ளு. டயர்டும் மண்ணாங்கட்டியெல்லாம் மூட்டை கட்டி வை. நீ அப்படியே அன்னைக்கு பார்த்தது போல கொடி மாதிரி இருக்க. அவள் சிரித்தாள். சரி, பத்திரம். ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தா இந்த நம்பருக்கு டெலிஃபோன் செய். மேஜை மேலே குறித்து வச்சிருக்கிறேன், தெரியும் இல்லையா? வைக்கட்டுமா? அரை மனதுடன் போனை வைத்தான் அவன். உப்பு சப்பில்லாத சம்பாஷணைக்கு வீண் செலவு செய்து தொலைபேசியின் பேச்சுக்கு கூட விலை கூடிவிட்டிருக்கிறது. நினைத்தபடி குக்கரை கவனிக்க உள்பக்கம் சென்றாள். வேலைக்காரி அசுர வேகத்தில் முருகம்மாள் வேலையை முடித்து கொண்டாள். அதே வேகத்தில் அவள் கொடுத்த இட்லியை வாழை இலையில் சுருட்டி கொண்டு மாயமாகிவிட்டாள். மித்ரன் வீட்டில் இல்லாமல் லீவு நாள் நத்தை போல ஊர்ந்தது. வாயிற்கதவை தாளிட்டு கொண்டு உணவை தயாரித்துவிட்டு முன்னறையில் வந்து அமர்ந்தாள். ஏதாவது வேலை செய்யாவிட்டால் பொழுது போகாமல் இருந்துவிடும் போல தோன்றியது. வீட்டிலிருந்து தனது அலமாரியை திறந்து எல்லா ஜாமான்களையும் ஒழுங்கு செய்ய முற்பட்டாள். மித்ரனின் காரியங்கள் எப்பொழுதுமே கச்சிதமாக இருக்கும். அவனது சட்டைகள் வேட்டிகள் எல்லாம் மடிப்பு களையாது அழகாக அலமாரி தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அடுத்த நாள் உடுத்த போவதை ஹேங்கரில் மாட்டி தயாராக வைத்திருப்பான். அவளது அலமாரியை திறந்தாலோ சேலை கிடைத்தால் ரவிக்கு கிடைக்காது, ரவிக்கு கிடைத்தால் சேலை கிடைக்காது. ஒரே குழப்பம். அவசரமாக கிளம்பும்போது பரிசை எடுக்க அலமாரியை திறந்தால் அதற்குள் திணிக்கப்பட்டிருக்கும் அத்தனையும் தொப்பென்று கீழே கொட்டி தொலைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் எடுத்து ஒழுங்கா அடுக்கி வைக்கிறது தானே. மித்ரன் சொல்லிக் கொண்டே கீழே விழுந்தவைகளை பொறுக்கி எடுத்து உதவும் போது அவளுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும். தனது குற்றத்தை அவன் சுட்டி காட்டுவது போல சிணுங்கிக் கொள்வாள். தட்டுகளில் தாறுமாறாக கிடந்த சேலைகளை அடுக்கிவிட்டு வேண்டாத காகித பைகள் பிளாஸ்டிக் தாள்கள் எல்லாவற்றையும் குப்பை கூடையில் போட எடுத்தபோதுதான் கவனித்தாள். பழைய கைப்பை சுந்தரமூர்த்தி வீட்டிலே தங்கியிருந்த காலத்திலிருந்து விடேன் தொடேன் என்று வைத்து கொண்டு ஆண்டு அனுபவித்து பிடி நைந்து ஓரம் கிழிந்து உடல் அழுக்காகி உருமாறி பிசுமிசு என்று கையில் ஒட்ட ரெக்ஸின் கரைந்து போன மிக பழைய பை. அதை தூக்கி குப்பை தொட்டியில் எரிய வேண்டும். உள்ளேயே ஏதாவது கடை பில்கள் இருந்து தொலைக்கப் போகிறது. அருவருப்புடன் திறந்தாள். எப்போதோ போட்டு வைத்த கொண்டை ஊசிகள், அருந்து போன பாசிமணி மாலை ஒன்று, பழுப்பாகி போன காகிதங்களில் லாண்டரி கணக்கு,
களிப்பாக்கு துண்டு ஒன்று, சினிமா பாட்டு புத்தகம், பத்திரிகையிலிருந்து வெட்டி எடுத்த வேலை தேவை விளம்பரத் துண்டு என்ற பழைய குப்பையை தரையில் வெறுப்போடு கவிழ்த்தபொழுது டொக்கென்று சிறு சப்தத்துடன் மொசைக் தரையில் விழுந்து உருண்டு சற்று தூரம் அப்பால் தனியாக ஓடி நின்ற அந்த பால் பாயிண்ட் பேனாவை கண்டதும் பாம்பைக் கண்டவள் போல் நடுநடுங்கி போனாள். நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. வேண்டாம் என்று ஒதுக்க முயன்றும் அந்த நினைவுகள் நீர்வீழ்ச்சியாக நெஞ்சை அடைக்க கோபத்துடன் பேனாவை எடுத்து பையில் போட்டு தெரு ஓரத்து குப்பை தொட்டியில் வீசிவிட்டு உள்ளே வந்தாள். பேனாவை குப்பை தொட்டியில் போட்டாகிவிட்டது. ஆனால் அந்த பேனா தந்த பழைய நினைவுகள், ஐயோ, அவளால் மறக்கவே முடியாதா? அடக்கடவுளே! மெய் பதற முன்னரை சோபாவிலே சாய்ந்து கொண்டு விட்டாள். டெலிபோனில் அவள் பேசியதை கேட்டுவிட்டது போல அன்று இரவு தொலைக்காட்சியில் ஆங்கில செய்தி அடங்கிய பின்னர் மழை சோவென்ற கோஷத்துடன் கொட்டத் தொடங்கியது. பரபரப்புடன் ஜன்னல் கதவுகள் அனைத்தையும் அடைத்தாள். படுக்கையில் கும்மென்ற இறுக்கத்தில் மூச்சு முட்டியது அவளுக்கு. லேசாக ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து வைத்துக் கொண்டாள். தோட்டத்து செடிகள் காய்ந்து குச்சிகளாகி பரிதாபமாக நிற்கும் அளவுக்கு பொசுக்கி தள்ளிய வெயிலுக்கு ஒரு மாறுதலாகத்தான் இருந்தது அந்த மழை. ஆனால் அவளுக்கு ஹோவென்று இறைந்து கொண்டு பொழியும் மழையை கண்டாலே பிடிக்காது. மெல்லிய ஓசையுடன் மலர்களை வாரி வானம் தூவது போல நிதானமாக ஜன்னல் கதவுகளை தட்டி கொண்டு சீராக பெய்யும் மழையில்தான் அவளுக்கு இன்பமான தூக்கம் வரும். தெருவை மெல்ல ஜன்னல் எடுக்க வழியே பார்த்தால் சில நிமிஷங்களில் முழங்காலை தொட்டுவிடும் போன்ற தண்ணீர் வெள்ளமாக வழிய வெளியே கொட்டு கொட்டென்றும் பொழிந்த மழை மீது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. தலையணி மீது சாய்ந்து கொண்டு விடி விளக்கையும் அணைத்தாள். தொடர்ந்து காதை பிளக்கும் இடியோடு கூடி கோஷமிட்ட மழை தொடர்ந்து வெளியே ஊற்றி கொண்டிருந்தது. தனிமையை கண்டு அணு சாதாரணமாக அஞ்சியதில்லை. ஆனால் அன்று காலையிலிருந்து தனிமை அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தது. குழந்தை பருவத்த நினைவுகள் எல்லாம் பளிச்சென்று ஆழமாக அடிமனதில் அப்பி கொண்டு விடும். அவ்வப்பொழுது காலப்போக்கில் ஏதோ ஒரு சமயம் எந்த சம்பவத்தை தொடர்ந்தாவது தண்ணீரில் கிடக்கும் தாமரை கொடியை இழுப்பது போல ஒன்றன் பின் ஒன்றாக இன்ப துன்ப நினைவுகள் எழுந்து அப்பொழுதுதான் நடப்பன போன்ற பிரமிப்பை ஊட்டுவது இயல்பு. அந்த பேனாவை பார்த்த பின்னர் சுந்தரமூர்த்தி வீட்டில் வாழ்ந்த நாளின் நினைவுகள் பல தொடர்ந்து துன்ப உணர்வுகளை தட்டி எழுப்பவே அவள் மனம் நாள் முழுவதும் அமைதி இல்லாமல் தவித்தது. இப்பொழுது கொட்டி கொண்டிருக்கும் மழை அந்த பழைய நாட்களின் நினைப்பூட்டி அவளது உறக்கத்தை கலைத்து மனதை குடைந்து கொண்டிருந்தது. மித்திரனின் குழந்தைக்கு தாயாக போகும் நினைவில் வருங்காலத்தை பற்றிய கற்பனையில் கரைந்து உறங்க விடியவள் கடந்த காலத்து கசப்பான நினைவுகளில் நீந்தி கொண்டு நித்திரை இல்லாமல் அவஸ்தை பெற்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு வயது 10. நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவளுக்கு தாய் ஒருத்தியைத்தான் தெரியும். 10 மாத குழந்தையாக அவள் இருந்தபோது அவளையும் அம்மா அலமேலுவையும் விட்டுவிட்டு மாயமாக மறைந்து போன அப்பா உயிருடன் இருக்கிறாரோ செத்து போனாரோ என்று தெரியாத நிலை. அம்மா அவர் உயிருடன் இருப்பதாக தான் நம்பினாள். அந்த நம்பிக்கையின் பயனாக பூவும் பொட்டுமாக கழுத்தில் புரண்ட அழுக்கு தாலி சரடுமாக அவள் சுமங்கலியாகவே காட்சி தந்து கொண்டிருந்தாள். அலமேலுவுக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும். தட்டு தடுமாறி படிப்பாள். அந்நிலையில் கை குழந்தைக்காரிக்கு என்ன வேலை கிடைத்துவிடும்? அலுவலகத்திற்கு வேலைக்கு போகும் 2 பெண்களின் வீட்டில் சமைத்து வைத்துவிட்டு வரும் பாதி நேர சமையல்காரியின் வேலைதான் கிடைத்தது. 2 வீட்டவர்களும் தயவாக தந்த மிஞ்சிய முதல் நாள் சோற்றையும் குழம்பையும் அலமேலு தனது அலுமினிய டிஃபன் செட்டில் அடைத்து கொண்டு ஓடி வந்து பள்ளிக்கூடத்திலிருந்து பசியோடு வரும் மகளுக்கு அவசரமாக அடுப்பை மூட்டி அதை சூடாக்கி தட்டில் போட்டு கலந்து தன் கையாலேயே ஊட்டிவிடுவாள். சில சமயங்களில் அந்த சோறும் குழம்பும் 2 பேருக்கும் போதாமல் போய்விடுவதும் உண்டு. நீ சாப்பிடுடா கண்ணு, வளர்கிற குழந்தை, நல்லா படிச்சு பெரிய பட்டமெல்லாம் வாங்கி பெரிய வேலையில் சேரணும், அதுக்கு உடம்புல தெம்பு வேணாம், தழுதழுப்பாள் அம்மாள். தான் பட்டினி கிடந்து தன்னை அன்போடும் ஆதரவோடும் வளர்க்கிறாள் தாய் என்று புரிந்து கொள்ள முடியாத பேதை சிறுமி அணு அப்போது. மித்திரனுக்கு பரோட்டா என்றால் மிகவும் பிடிக்கும். சில இரவு சாப்பாட்டுக்கு அவனுக்காக அவள் பரோட்டா செய்வது உண்டு. நெய் மணக்கும் பரோட்டாவை சுட சுட பரிமாறி காரசாரமான சப்ஜியையும் கணிசமாக தட்டில் வைப்பாள். அப்பொழுது அம்மா அலமேலுவின் ஞாபகம் வரும். சுந்தரமூர்த்தியின் வீட்டிலே சமையல்காரியாக அம்மா வேலை பார்த்து கொண்டு அந்த பெரிய தோட்டத்து மூலையில் சிதிலமாகி விட்டிருந்த அந்த பழைய ஓட்டு வெள்ளை அவுட் ஹவுஸிலே வாழ்ந்த காலத்தில் ஹாஸ்டலில் இருந்து வார விடுமுறைக்கு வரும் பெண்ணுக்கு அவள் சுந்தரமூர்த்தி வீட்டில் சுட்டு போட்ட பரோட்டாவில் ஒன்றை கேட்டு எடுத்து வந்து சூடு ஆறிமுன் ஓடி வந்து தட்டில் வைத்து குழம்போடு பரிமாறுவாள். சாப்பிடுமா கண்ணு, இந்த அரை வருஷ பரீட்சையில நல்ல மார்க் வாங்கினாப்பல முடிவிலும் நல்லா வாங்கிடணும், நல்லா படிமா. ஹாஸ்டல்ல சாப்பாடு வாய்க்கு ருசியா கிடைக்குதோ என்னவோ, வயசு பெண்ண ஒரு பக்கம் பத்திரமா விட்டு படிக்க வச்சாதான் எனக்கு நிம்மதியா வேலை செய்ய முடியும் என்பாள்
கனிவு பொங்கும் குரலில். ஞாயிறு மாலை அன்று அவள் திரும்ப ஹாஸ்டலுக்கு புறப்படும்போது அலமேலுவிற்கு துக்கம் தொண்டையை அடித்து கொண்டு விடும். எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் மகள் தன்னை பிரிந்து போவது போன்றதொரு திகைப்புடன் கூடவே பஸ் நிலையத்தில் பழியாக வந்து கால் கடுக்க நிற்பாள். பத்ரம், சிநேகிதிகள் சொன்னாங்க, அது இதுன்னு தப்பு தண்டா காரியத்தை எதுவும் செஞ்சிடாதேம்மா. பத்ரம் பத்ரம் 1000 பத்திரங்களை சொல்லித்தான் அனுப்பி வைப்பாள். புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு நகர்ந்தோடும் பஸ்ஸை பல தடவை திரும்பி பார்த்தபடி செல்லும் அம்மாவை நினைத்து அவள் மனம் பாகாய் கரைந்து போகும். பாடுபட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ சுந்தரமூர்த்தி வீட்டில் மாடாக உழைக்கும் அம்மாவை அவள் படித்து சீக்கிரம் ஒரு வேலை தேடிக்கொண்டு அமைதியாக வைத்து காப்பாற்ற வேண்டும் என பல முறை நினைத்து கொண்டதுண்டு. ஆனால் அவளது ஆசை நிறைவேறவே இல்லை. பட்டப்படிப்பு முடிந்ததும் முதல் வகுப்பில் தேர்ந்து தங்கப்பதக்கம் வாங்கிய பெருமைக்குரிய மாணவியாக அவள் வெற்றி வாகை சூடியதை அவளது அருமை தாயார் பார்க்கவில்லை. இரத்த அழுத்தம் அதிகமாகி மூளையில் இரத்த குழல் வெடித்து மயக்கமான நிலையில் அவள் ஒரு நாள் இறந்து போனாள். தலையில் தொப்பியும் கருப்பு கோட்டுமாக சாரி சாரியாக நின்ற பெண்களுடன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அன்று அவள் உடுத்தி கொண்டு கண்ணாடி முன் பார்த்து கொண்ட போது கட்டுப்படுத்த முடியாது ஓ என்று அழுது விட்டாள். தங்களது குழந்தைகளின் வெற்றியை பார்த்து கழிக்க பெற்றோர்களும் அந்த பட்டமளிப்பு விழாவில் வேடிக்கை பார்க்க வந்த சிலரும் ஆவலோடு காத்திருந்தனர். அத்தனை காலம் அந்த காட்சியை காண ஆசைப்பட்டு அரும்பாடுபட்ட அவளது அன்னைதான் அங்கே இருக்கவில்லை. மித்திரனுக்கு பரோட்டாவை பரிமாறும் போதெல்லாம் அம்மாவின் நினைப்பு அவள் தொண்டையை அடைத்துவிடும். ஏன் நீ வெறும் மோர் சோறு மட்டும் சாப்பிட்ற? பரோட்டா தின்னால் உடம்பு ஊதிடும்னு பயமா? லேசாக அவள் கன்னத்தை கிள்ளி விளையாடுவான் மித்திரன். காசிக்கு போனவர்கள் தங்களுக்கு பிடித்தமான ஒரு காயோ பழமோ ஏதோ ஒன்றை உணவில் பின்னர் ஒதுக்கி விடுவதாக சங்கல்பம் செய்து கொள்வார்களாம். பட்டமளிப்பு விழாவிற்கு பின்னர் அவள் பரோட்டா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டிருந்தாள். அம்மாவின் நினைப்பை மிக அழுத்தமாக உணர்த்திய அந்த உணவுப் பொருளை அவள் அம்மாவின் ஞாபகார்த்தமாக சாப்பிடாமல் ஒதுக்கி விட்டிருந்தாள். வற்புறுத்தாதீங்க, எனக்கு இதை சாப்பிட பிடிப்பதில்லை, மறுத்து விடுவது வழக்கம். கடபுடவென்று வானம் உக்கிரமாக இடி முழங்கியது. பளிச் பளிச்சென்று கண்ணை பறித்த மின்னல் ஜன்னல் திரையை ஊடுருவி கொண்டு உள்ளே பாய்ந்தது. மீண்டும் மழை சோவென ஓசையுடன் பொழியத் தொடங்கவே அவள் முனகிக் கொண்டு படுக்கையில் புரண்டாள். நெஞ்சிற்குள் அந்த பயங்கர நினைவு திடீரென்று எழுந்து புரண்டது. 2 வீடுகளில் சமைத்து போட்டும் பற்றாக்குறையில் திண்டாடிய அம்மா அப்பொழுதுதான் சுந்தரமூர்த்தியின் வீட்டிலும் காலை வேலை மட்டும் சமைத்து கொடுக்க ஒப்புக்கொண்டிருந்தாள். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்த அந்த பங்களா ஒரு பெரிய தோட்டத்திற்குள் வேப்ப மரங்கள் காடாக சூழ பொதிந்து கிடந்தது. சற்று தொலைவில் இசக்கியன் குப்பத்தில் தான் அவளும் அம்மாவும் ஒரு குடிசையை வாடகை எடுத்து கொண்டிருந்தனர். பள்ளிக்கூடம் அருகில் இருந்ததால் அம்மா அலமேலுவிற்கு அந்த இடம் வசிக்க சௌகரியமானதாக இருந்தது. ஆனால் அமைதி இருக்கவில்லை. சிறு குழந்தையான அவளுக்கு அப்பொழுது எதுவுமே புரியவில்லை. இருட்டு முன் டிஃபன் செட்டுடன் ஓட்டமும் நடையுமாக அம்மா ஏன் இப்படி பேயை கண்டது போல் ஓடி வராங்க? வந்ததும் குடிசையின் கதவை ஓங்கி சாத்திவிட்டு பதை பதைப்புடன் சுவரை சாய்ந்து முகத்தில் வழியும் வியர்வையை துடைத்தபடி மெல்ல ஜன்னல் வழியே பலமுறை எட்டி பார்க்கிறாங்க. விழிப்பாள் அவள். அம்மா, என்னம்மா, ஏன் இப்படியோ இருக்கீங்க? தாயின் தோலை பிடித்து கேட்டாள். வர்ற வழியில இருளன் கோயில் இருக்குது பாரு, அதை இருட்டுவதுக்கு முன்னால தாண்டி வந்துடணும், இல்லாட்டி சனி பிடிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. இருட்டி போயிடுதா, சனி பிடிச்சுக்க போகுதுன்னு பயம், ஓடி வந்துட்டேன், அம்மா திணறுவாள். அன்று மாலை அவள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தபோதுதான் பார்த்தாள். குடிசையில் இருந்த அவர்களது ஜாமான்களை எல்லாம் அம்மா அப்புறப்படுத்தி விட்டிருந்தாள். எஞ்சி இருந்தது ஒரு சிறு துணி மூட்டை. டிஃபன் செட்டை அவசரமாக திறந்து வைத்து, சாப்பிடு, ஜல்தியா நம்ம கிளம்பணும் என்றாள் அம்மா. பசியால் சுருண்டு கொண்டிருந்த வயிற்றை முதலில் கவனிக்க அணு கையை கழுவி கொண்டு உட்கார்ந்து விட்டாள். அமைதி இல்லாது அலமேலு அடிக்கடி ஜன்னல் வழியை வெளியே பார்ப்பதை கண்டு அவளுக்கு விந்தையாக தான் இருந்தது. என்னம்மா பார்க்குறீங்க? குழம்பு சோற்றை வாயில் அடைத்து கொண்டு கேட்டாள் மகள். மழை பெய்வது போல தோணுது, அதுக்குள்ள கிளம்பிடணும். சோற்றை தின்றுவிட்டு டிஃபன் செட்டை கழுவி மூட்டைக்குள் அம்மா பத்திரப்படுத்துவதற்குள் வானம் இன்னும் கருத்து குமுறத் துவங்கியது. கூரையை தூக்கிவிடும் போன்ற பேய் காற்று. வேறு அலமேல யோசிப்பதற்குள் சோவென மழை, பெரும் மழை இரைச்சலோடு ஆரம்பித்தது. குப்பத்தின் ஆரம்பத்திலே தெரிந்த முதல் குழல் விளக்கு பளிச்சென்று எரியத் தொடங்கியதை கண்ட அம்மா மூட்டையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு மகள் கையை பிடித்துக்கொண்டு வெளியே புறப்பட்டாள். மழை கொட்டுதுமா, மகள் சினுங்கினாள். அலமேலு பிடிவாதமாக முழங்கால் மட்டும் வெளியே ஓடிய தண்ணீரில் கோபமாக மகளை இழுத்தபடி கொட்டும் மழையில் தெப்பலாக நனைந்தபடி நடக்க முயன்றாள். எதிரே சற்று தொலைவில் தெரிந்த குடையை கண்டதும் அரண்டு போனவளாய்
அருகில் தெரிந்த குடிசை தாழ்வாரத்தில் மகளை சேர்த்து பிடித்தபடி பதுங்கிக் கொண்டாள். மழை சற்று ஓய்ந்து வானம் வெறுமையாக இடியுடன் உருமியது. சற்று தூரத்தில் ஒலித்த கடுமையான குரல் தெளிவாக அவளுக்கும் கேட்டது. ஏ அலமேலு, மரியாதையா கதவை தர, இல்ல கதவை எட்டி உடைச்சா உன் குடிசை கீழே விழுந்துடும். என்கிட்டயா உன் சால்சாப்பு? ஆக்ரோஷமான ஆண் பிள்ளையின் குரல். மகள் பேசாதபடி அவள் வாகி இறுக பொத்தினாள். தாய் விடவிடவென்று நடுங்கியபடி உட்கார்ந்திருந்தாள் என்பது அவளுக்கு புரிந்தது. நல்ல வேளை, அந்த வீட்டிற்கு உடையவள் உள்ளே மழைக்காக முடங்கி இருந்ததால் இவர்கள் வாயில் அருகில் பதுங்கி இருப்பதை எட்டி பார்க்கவில்லை. அன்றிரவு வெகு நெடுநேரம் அவர்கள் இருவரும் அப்படியே ஒண்டிக் கொண்டிருந்தனர். பிறகு துணிவை திரட்டி கொண்டு அலமேலு தன் மகளை அழைத்து கொண்டு மழையில் நனைந்த சேலை தடுக்க, மகள் தடுமாறியபடி நடக்க 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சுந்தரமூர்த்தியின் பங்களா கேட்டை அணுகி கம்பியை பிடித்து பலமாக குலுக்கினாள். அப்பவே வரேன்னு ஜாமான்களை கொடர்ந்து வச்சுட்டு போனவ இத்தனை நேரம் கழிச்சா வருவ? கோபத்தோடு இறைந்தபடிதான் சுந்தரமூர்த்தி அவர்களை வரவேற்றார். மழை வந்துடுச்சிங்க, வர முடியல. பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து வர நேரம் ஆயிடுச்சு, அது வேற தடங்கள், மன்னிச்சுக்கோங்க கூறிவிட்டு மகளுடன் தோட்டத்தின் கோடியில் இருந்த அவுட் ஹவுஸுக்கு விரைந்தாள். மாலையிலேயே வந்து இடத்தை பெருக்கி ஜாமான்களை ஒரு பக்கமாக ஒழுங்கி வைத்து விட்டிருந்தாள். மங்களாக எரிந்த மின் விளக்கு அடியில் பாயை விரித்து போட்டு ஈர உடையை மாற்றிக்கொண்டு தாயும் மகளும் படுத்தனர். புதிதாக இடமாற்றம் செய்து கொண்டு அந்த வீட்டின் வேலைக்காரி, சமையல்காரி என்ற எல்லா வேலைகளையும் அம்மா ஏற்றுக்கொண்டதன் காரணத்தை பின்னர்தான் அவள் பெரிய பெண்ணாக வளர்ந்து உலகம் விவரம் புரியும் சமயம்தான் தெரிந்து கொண்டாள். இசக்கியின் குப்பத்திலே ரவுடி ஒன்று பிரசித்தி பெற்ற காசிலிங்கத்தின் கண்களில் அலமேலு பட்டு விட்டிருந்தாள். புருஷன் இல்லாதவள், ஆனால் பூவும் பொட்டுமாக இளமையின் பளபளப்பிலே ஒரு சின்ன குழந்தையுடன் தனியாக வசிக்கும் இவளை நம்முடையவளாக்கி கொண்டு விட்டாள். காசிலிங்கம் அலமேலுவிடம் ஜாடையாக சொல்லி பார்த்தான். அவளை கடைசி வரை வைத்து காப்பாற்றுவதாக சத்தியம் செய்து கூட கொடுத்தான். கடைசியில் பயமுறுத்த ஆரம்பித்தான். காசிலிங்கம் என்றாலே அந்த குப்பமே பயத்தில் அலறும். அவனது விரோதத்தை எவ்வளவு எளிதில் சம்பாதித்துக் கொண்டு விட முடியும்? சாக்கு போக்குகள் சொல்லி காலத்தை கடத்த பார்த்தாள். ஆனால் சண்டாளன் அசைந்து கொடுப்பதாக இல்லை. அன்று அவளுடைய வீட்டிலேயே குடியேற திட்டமிட்டு விட்டு வரப்போவதாக அறிவித்திருந்தான். பொழுது சாஞ்சதும் வருவேன், உன் நாட்டம் நம்ம கையில் செல்லாது, கவனம் இருக்கட்டும், மிரட்டி விட்டு போயிருந்தான். ஓடிப்போன புருஷனுக்கு உத்தமையாக வாழ்ந்து தன் இளமை உணர்வுகளை அடக்கிக் கொண்டு வைராக்கியமாக பாடுபட்டு மகளை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற லட்சியம் அலமேலுடையது. அவள் பாதை நடுவே பழிகாரன் குறுக்கிடுவதைக் கண்டு பதைத்து போய்விட்டாள். சுந்தரமூர்த்தியின் மனைவியிடம் முறையிட்டு அவர்களிடம் முழு நேர வேலைக்காரியாக தஞ்சம் அடைந்து விட்டாள். அடிமட்டத்து குப்பத்து மக்களிடையே காசிலிங்கம் ஒரு வெறிநாய் என்றால், சுந்தரமூர்த்தி தம்பதியர் மேல்மட்டத்து மக்களிடையே பெரும் முதலைகள். நெருப்புக்கு தப்பி நீருக்குள் மூழ்கிய கதை. அலமேலுவின் புத்திக்கு அப்பொழுது அதெல்லாம் துல்லியமாக துளங்கவில்லை. தனக்கும் குழந்தைக்கும் இடம் கொடுத்து ஆதரவு அளித்து வேலையும் சம்பளமும் தந்து சோறு போட்டு காக்கும் மகராஜன் சுந்தரமூர்த்தி என்று கடவுளுக்கும் அடுத்த ஸ்தானத்திலே அமர்த்தி வாயார புகழ்ந்து மனதால் வணங்கி கொண்டிருந்தாள். சுந்தரமூர்த்தி தம்பதிகள் ஆடம்பரமாக கார், ஆட்கள் என்று வசதியாக வாழ்ந்தனர். குழந்தைகள் கிடையாது என்ற ஒரே குறைதான். அதை உணர்ந்தவர்கள் போலவே அவர்கள் காட்டிக்கொண்டதில்லை. உயர்நிலை பள்ளி படிப்பு வரை அனு அம்மாவுடன் அந்த பழைய அவுட் ஹவுஸில் தான் தங்கியிருந்தாள். அருகில் இருந்த பள்ளிக்கு சென்று வந்தாள். நல்ல மதிப்பெண்களுடன் தேறி நகரத்தில் இருந்த பிரபலமான பெண்கள் கல்லூரியில் உபகார சம்பளத்துடன் சேர்ந்த பின்னர் அவள் வெகு தூரம் பஸ் பயணத்தை தவிர்க்க, நன்கு படித்து மேற்படிப்பை தொடர என்ற பல காரணங்களால் ஹாஸ்டலிலேயே தங்கினாள். அம்மா சம்பாதித்த அத்தனை பணமும் அவள் படிப்பிற்கு செலவானது. அத்துடன் கடன் வாங்கியும் செலவழித்திருந்தாள். எல்லாம் பிறகுதான் அனுவுக்கு தெரிய வந்தது. அம்மாவிற்கு உடல்நிலை அவ்வளவாக சுகமாக இல்லாது போகவே அவளால் முன்போல் எல்லா வேலைகளையும் செய்ய முடியவில்லை. கல்லூரி படிப்பு முடிந்து வேலை தேட வீட்டோடு இருக்க வேண்டிய நிலை வந்தபோது அம்மாவிற்கு பதில் அணுவே அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து கடன்பட்ட தொகையை சிறிது சிறிதாக கழிக்க நேர்ந்தது. சுந்தரமூர்த்தி தம்பதியரின் நடவடிக்கை பூராவையும் அலமேலு புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். மகளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட நினைத்தாள். உடம்புக்கு முடியாத அடிக்கடி நோயாக படுக்க தொடங்கிவிட்டாள். சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கிட்டு நீ உன் சொந்த சம்பாத்தியத்தில் சுதந்திரமாக வாழ முயல வேணும், யாரையும் நம்பாதே என்பாள். பிஎஸ்சி பரீட்சை முடிந்த சமயம் பட்டம் வாங்கின கோலத்தோட உன்னை பார்க்கணும் என்றாள். ஆனால் அன்று இரவே இரத்த அழுத்தம் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்தவள் நினைவு திரும்பாமலே போய்விட்டாள். கவலைப்படாதேம்மா, நாங்கள் இருவரும் உன் வளர்ப்பு பெற்றோர்களும் நினைச்சு கொள்ளு. எங்களுக்கு குழந்தையா குட்டியா? இனிமே நீ ஏன் இந்த அவுட் ஹவுஸில் அடைபட்டு கிடக்க வேணும்? பங்களாவில் எத்தனை அறைகள் இருக்கு, அதில் ஒன்றில் நீ இருந்துக்கோ. வயசு காலத்தில் எங்களுக்கு நீ துணையாகவும் உதவியாகவும் இருப்ப.
சுந்தரமூர்த்தி அனுதாபப்பட்டார். இள வயசு பொண்ணு, தன்னந்தனியா இருப்பது ஆபத்து. எங்களோட வளர்ப்பு மகள்னு 4 பேர் நினைச்சா உனக்கு மதிப்பு தானே? சுந்தரமூர்த்தியின் மனைவி வேதவள்ளி வேப்பிலை அடித்தாள். அனுபமாவிற்கு நன்றி உணர்வு அதிகம் உண்டு. வேலைக்கு சோறு போட்டு இருக்க இடமும் பாதுகாப்பும் தந்து சுந்தரமூர்த்தி தம்பதியருக்கு தன் உடலால் உழைத்து ஈடு செய்ய விரும்பினாள். தக்க வேலை கிடைக்கும் வரை வயதாகி கொண்டிருக்கும் வேதவள்ளி அம்மாளுக்கு சமையல்காரியாக, வீட்டு வேலைக்காரியாக முகம் கடுக்காது வேலை செய்தாள். பொன் துடைத்த குந்துமணி அளவு தங்க நகை கூட அவள் மேல் இருக்கவில்லை. அம்மா அவள் படிப்பிற்காக கணிசமான கடனை வைத்துவிட்டு போயிருந்தது வேறு. அந்த நிலையில் அவள் அப்படி உழைக்கத்தான் கடமைப்பட்டிருந்தாள். அனுபமா படித்து விட்டோம் என்ற கர்வம் ஏதும் இல்லாமல் பணிவுடன் வேதவள்ளியின் அடிமையாக உழைத்தாள். காசிலிங்கத்தின் பிடியிலிருந்து தப்ப அம்மா ஒரு பாழை இருட்டில் கனவேகமாக குடிசையை காலி பண்ணி கொண்டு ஓடினாள். மகளோ ஹரிநாதனின் பிடியிலிருந்து தப்ப இரவோடு இரவாக ரயில் பிடித்து வேறு ஊருக்கே ஓட வேண்டி வந்ததே. தனியான பெண்கள் என்றதினால்தானே துரத்தி வரும் ஓநாய்களிடமிருந்து தாயும் மகளும் அப்படி ஓடினார்கள். எத்தனையோ முறை அவள் மித்திரனிடம் இவைகளையெல்லாம் மனம் விட்டு பேசத்தான் விரும்பினாள். அன்பும் பண்புமான அவனிடம் அவள் எதையும் ஒலுக்கி வைக்க விரும்பவில்லை. ஆனால் மைத்ரேயி அம்மாள் திருமணத்திற்கு முன்னர் அவளை தனியே அழைத்து சொல்லிவிட்டாள். சலனமில்லாத ஆழமான குளத்தின் நீர்ப்பரப்பில் ஒரு சிறு கல்லை தூக்கி போட்டது போல ஆகும். ஆண் பிள்ளை எத்தனைதான் அன்பான கணவனாக இருந்தாலும் துளியளவு சந்தேகம் மனைவி மீது ஏற்பட்டாலும் போதும், பிறகு வாழ்க்கை இருவருக்குமே நரகம்தான். என்கிட்ட சொன்ன இந்த விவரங்களை எல்லாம் மித்திரன் கிட்ட சொல்ல தேவையில்லை. அவன் உன்னை விரும்புகிறான், நீ அவனை மணக்க ஒப்புக்கொண்டாய். 2 பேருமே இன்றும் நாளையும் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தியுங்கள். அது போதும். நேற்று பத்தின விவரமே வேண்டாம். புரியுதா? எச்சரித்தாள். வயதிலும் சமூக பணியிலும் உலக அறிவிலும் அவளை விட முதிர்ந்த மைத்ரேயி அம்மாளின் அறிவுரைகளை அவள் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது நேற்றைய நினைவுகள் அவளை அலைகழிக்கின்றனவே. மழை இன்னமும் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் லேசாக மனதிற்கு இதமாக பெய்தது. உறக்கம் வராத அவள் எழுந்து விளக்கை போட்டாள். மேஜை மேல் தன் கண் எதிரே அன்று மாலை அவள் கொண்டு வந்து வைத்து கொண்ட அவர்களது திருமண படத்திலிருந்து மித்திரன் அவளை பார்த்து சிரித்தான். கல்யாணமான பின்பு தேன் நிலவுக்கு அவளை அவன் காஷ்மீரத்துக்கு அழைத்துச் சென்றிருந்த போது நன்றி உணர்வு மேலோங்கிய நிலையில் அவனிடம் கூறினாள். குடிசையிலே வாழ்ந்துகிட்டு இருந்த என்னை கோபுரத்திலே உயர்த்தி வச்சுட்டீங்க. இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது உண்மைதானான்னு எனக்கே நம்ப முடியலை. மித்ரன் வேடிக்கையாகவும் வேதாந்தமாகவும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவன். பல மொழிகளிலும் பரிச்சயம் உடையவன். கல்யாணத்திற்கு முன்னர் அவன் கேரளாவில் இருந்த பெரிய அலுவலகம் ஒன்றில் பல ஆண்டுகள் வேலை பார்த்துவிட்டு சென்னைக்கு வேறு வேலைக்கு மாற்றி விட்டிருந்தான். அவளது தோளை தழுவியபடி கேரள பாட்டொன்றை உறக்க பாடிக்கொண்டு ஷாலிமார் பூங்காவில் நடந்தான். 2 நாளைக்கு முன் இருந்தவன் இல்லாமல் போவதும் பகவான் சித்தம். மாளிகையில் மன்னனாக வாழ்ந்தவன் சாதாரண மனிதனாக போவதும் அவன் கிருபைன்னு அர்த்தம். குடை நிழலில் குஞ்சரம் ஊர்ந்தோர் நடை மெலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர்னு தமிழில் ஒரு பழம் பாடல் சொல்லியிருக்கலையா? அதையேதான் ஞானப்பானையில் பூந்தானம் சொல்லியிருக்கிறார். அவனது புத்தக அலமாரியில் பூந்தானம் மட்டுமல்ல, ஔவையார், உலகநாதர், அதிவீரரம பாண்டியன், கம்பர், பாரதி, கலீல் ஜிப்ரான், உமர் கயாம், ஆஸ்கர் ஒயில்ட் என்று எல்லோருமே இருந்தனர். வெறும் அலங்காரத்திற்காக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் அல்ல, அவனது அறிவின் விருத்திக்காக அவன் வேண்டி சேகரித்து கொண்ட உற்ற நண்பர்கள் அவை. படித்தவன், அறிவாளி, விவேகி, அன்பான கணவன். அப்படிப்பட்ட கணவனுக்கு தெரியாமல் சிரித்து கொண்டிருந்த மித்திரனை பார்க்க கூசியவள் போல விளக்கை அணைத்தாள். விழிகளில் நீர் புரண்டது. லேசாக விம்மினாள். வெளியே மெல்ல மெல்ல மழை பெய்தபடி இருந்தது. இரவில் பூதமாக விரிந்து வேதனையையும் அச்சத்தையும் தந்த விஷயங்கள் மறுநாள் பளிச்சென்று வீசிய சூரிய ஒளியில் பனி போல மாயமாயின. பல நாட்களுக்கு முன் நடந்தவை. அவள் ஏன் அவைகளை திரும்ப பார்க்க வேண்டும்? மைத்ரேயி அம்மாள் அடிக்கடி அவளிடம் சொல்லியிருந்தாள். இன்று நிகழ்வதையும் நாளைக்கு நடக்கப் போவதையும் தீர்க்கமாக பார்த்து வாழ்க்கை பாதையில் நாம் முன்னேறத்தான். மனிதனுக்கு முன்பக்கமாக முகத்தில் 2 கண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலத்தையே பார்த்து மனதை குழம்பிக் கொள்வதுதான் இயல்பு என்றால் கண்கள் முதுகுப்புறத்தில் அல்லவா அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். மைத்ரேயி அம்மாளின் தத்துவத்தை எண்ணி அவள் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். மித்ரனுடன் அவள் இனிமையாக, சுகமாக, வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் ஏன் அந்த பழைய வீண் கதைகளை நினைத்தபடி சிந்தனையில் உழன்று நினைப்பை உதறினாள். வீட்டு வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்தினாள். சமையல் அறை அலமாரியை சுத்தப்படுத்தினாள். நிதானமாக குளித்தாள். மெதுவாக சமைத்தாள்.
உணவை ரசித்து சாப்பிட்டாள். பகல் வேளையில் ஒரு குட்டி தூக்கம் போட்டாள். பின்னர் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு டீ சாப்பிட்டுவிட்டு தோட்டத்தை சுற்றி வந்தாள். இருட்டத் துவங்கியதும் உள்ளே வந்து விரைவாக இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு தொலைக்காட்சியில் சினிமா பார்த்தாள். மறுநாள் கல்லூரியில் போதிக்க வேண்டிய பாடங்களை பற்றி வேகமாக குறிப்புகள் தயாரித்து கொண்டாள். அதற்குள் தூக்கம் கண்களை அழுத்தவே தன்னையும் அறியாது நன்றாகவே தூங்கிவிட்டாள். மறுநாள் விடிந்ததும் அவளுக்கு நிற்க நேரம் இருக்கவில்லை. கல்லூரிக்கு கிளம்ப வேகமாக ஆயத்தமானாள். டிஃபன் டப்பாவை கையுக்குள் போட்டுக்கொண்டு ஜன்னல்களை சாத்திவிட்டு கேஸ் சிலிண்டரை நன்றாக மூடிவிட்டு வாயிற்கதவை பூட்டியவள் ஓட்டமும் நடையுமாக பஸ் பிடித்து கல்லூரி அருகே இறங்கி மூச்சை பிடித்துக்கொண்டு நடந்து அவள் வந்து சேர்வதற்குள் அப்பாடா என்று அலுப்பாகத்தான் இருந்தது. நான் ஒருத்த சம்பாதிக்கிறதே நமக்கு தாராளமாக போதும். சொந்த வீடு இருக்கு, கம்பெனி காரும் இதர சலுகைகளும் இருக்கு. நீ ஏன் இப்படி வேலை செய்து கஷ்டப்படுற? வீட்டோட நிம்மதியா இருக்கலாமே. பலமுறை மித்ரன் சொல்லிவிட்டான். நல்ல வேலை, கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் தான் நிரந்தரமாக்கப்பட்ட ஆசிரியர் பதவி, நல்ல சம்பளமும் கூட. சனி ஞாயிறு லீவு, தீபாவளி பொங்கல் என்ற விடுமுறை நாட்கள், நீண்ட கால விடுமுறை வசதிகள். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மணி நேரம்தான் வகுப்புகள். காலை 8 மணிக்கு புறப்பட்டு போனால் மாலை 4க்கு வீடு வந்து சேர்ந்துவிடும். லட்டு போன்ற வேலையை அவள் ஏன் விட வேண்டும்? அவள் சம்பாதிப்பதை அப்படியே பேங்கில் போட்டு வைத்தால் நாளைக்கு குடும்பம் பெருகி விடும்போது தாராளமாக எடுத்து செலவழிக்கலாமே. விவாதித்தாள். இப்பவே சொல்லிட்டேன், குழந்தை உனக்கு நீ தாயான உடனேயே பிரசவ லீவிற்கு பிறகு வேலையை விட்டுவிடணும். குழந்தையை ஆயா கிட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. கண்டிப்பாக அவன் சொல்லியிருந்தான். ஓகே சார், உங்க இஷ்டப்படியே செய்துடுறேன். அதுக்கு இப்பவே பிடிச்சி நமக்குள்ள தர்க்கமே சிரித்து அழுப்பி விடுவாள். அந்த நிலை இப்பொழுது வந்து விட்டிருந்தது. மித்ரன் விஷயத்தை கேள்விப்பட்டதும் என்னென்ன உத்தரவுகளை அமலாக்கப் போகிறானோ. ஓய்வு நாளையில் அவள் தூங்க தான் எழுந்து காப்பி பலகாரம் தயாரித்து வரும் ஆசாமி இனி அவளை தினசரி சமைக்க கூட அனுமதிக்க மாட்டான். பஸ்ஸில் பயணம் செய்ய ஒப்புக்கொள்ளவே மாட்டான். ஒரு தலைவலி என்றாலே இப்போ எப்படி இருக்கு என்று 100 முறை கேட்டு தொணதொணத்து விடுகிறவன் அவள் தாய்மையடைந்து விட்டதை ஒரு வியாதியைப் போல கருதி 1000 கவலைகள் 5000 கேள்விகள் கேட்டு ஐயோடா வகுப்பறையை நோக்கி வராந்தாவில் நடந்தவள் தனக்குள்ளே பெருமையும் மகிழ்ச்சியுமாக சிரித்து கொண்டாள். பிற்பகல் உணவின் போது சாப்பாட்டறையில் அவள் டிஃபன் டப்பாவை திறந்தாள். அவசரத்தில் சாதத்தில் தயிரை ஊற்றி கலந்து கொண்டு வந்திருந்தாள். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கணக்கு ஆசிரியை தன் டிஃபன் செட்டை திறந்தபோது கம்மென்று ஜீரக மிளகு ரச வாசனை பரவியது. உடனடியாக அவளுக்கு அம்மாவின் நினைவு ஏற்பட்டு விட்டது. இந்த சமயம் அம்மா உயிருடன் இருந்தால் அவள் தாய்மை அடைந்திருப்பதை கேள்விப்பட்டு மகிழ்ந்திருப்பாளே. வாய்க்கு ருசியாக வகை வகையாக செய்து போடுவாளே. அம்மா கை சாப்பாட்டிற்கோ தனி தனி ருசி. முருங்கைக்காய் சாம்பாரை சாப்பிட்டு கை கழுவி விட்ட பிறகும் கை 3 நாள் மணக்குமே. அவளுக்கு ஜீரக ரசமும் சோறும் சாப்பிட வேண்டும் போல ஆசை ஏற்பட்டது. இந்த சமயத்தில் பெண்களுக்கு என்னென்னவோ சாப்பிட ஆசைகள் தோன்றும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு இளந்த பழம் திங்கணும்னு ஆசை வந்துட்டது. சீசன் இல்லாத காலத்தில் பழத்தை தேடி கண்டுபிடிக்க அவள் கணவன் அலையாய் அலைந்தான். பிறகு இளந்தம் வடையை வாங்கி தின்று அந்த ஆசையை தீர்த்து கொண்டாள். உனக்கு ஏற்பட போகும் ஆசையை மித்ரன் எப்படி சமாளிக்கப் போகிறாரோ டாக்டர் ரேவதி பரிகசித்திருந்தாள். 2 நாட்களாக அவளுக்கு என்னென்னவோ சாப்பிட ஆசையாக தான் இருந்தது. பப்ளிமாஸ் பழம் ஒன்றை உரித்து அதன் சுளைகளை உதிர்த்து ஒரு கிண்ணம் நிறைய வைத்துக்கொண்டு அள்ளி அள்ளி தின்ன வேண்டும் என்றதொரு மோகம். தயிர் சாதத்தை எடுத்து சிறிது வாயில் போட்டுக்கொண்டவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. காலை வேளையில் எழுந்திருக்கும்போது தலை சுற்றும், மயக்கமாக இருக்கும். பிடித்தமான பொருளை கூட சாப்பிட பிடிக்காது, வயிற்றை குமட்டும். பயப்படாதே, தானே எல்லாம் சரியாகிவிடும் என்று டாக்டர் ரேவதி அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தாள். ஆனாலும் இது சமயம் மித்ரன் ஊரில் இல்லாதது அவளுக்கு பெரும் குறையாகத்தான் இருந்தது. சாதம் பிடிக்கலையா? ரொட்டியை டோஸ்ட் பண்ணி கொண்டு வரவா என்று ஒரு முறை அவளுக்கு காய்ச்சல் வந்தபோது மித்ரன் அவளுக்கு பணிவிடை செய்ய துடித்து போனாள். மகிழ்ச்சியான சங்கதியை தெரிந்து கொண்டதும் அவளை தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்க துவங்கி விடுவானோ? குழந்தை என்றால் அவனுக்கு கொள்ளை ஆசையாச்சே. டிஃபன் டப்பாவை எடுத்து சென்று குப்பை குடையிலுக்குள் கவிழ்த்தாள். குழாயில் டப்பாவை கழுவி துடைத்து பையுக்குள் போட்ட பிறகும் வயிற்று குமட்டல் நிற்கவில்லை. டாக்டர் ரேவதியின் ஆலோசனைப்படியே எதிர்பக்கத்து கடை ஒன்றுக்கு சென்று சில்லென்று குளிர்பானம் வாங்கி அருந்தினாள். அந்த உணர்வு சில நிமிஷங்களில் அடங்கியதும் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டாள். கல்லூரியில் பாட போதனையின் போது நடுவில் கிடைக்கும் இடைவேளைகளில்தான் அவள் எப்பொழுதாவது தன் தோழி சரையுக்கு கடிதம் எழுதி கல்லூரி வாயிலில் நின்ற தபால் பெட்டியில் சேர்ப்பது வழக்கம். அவளது தோழிகளின் வட்டத்திலே ஹைதராபாத்தில் இருந்த சமயம் மைத்ரி அம்மாளின் தூரத்து உறவுக்கார பெண்ணான சரையுடன்
அவள் மிக நேசத்துடன் பழகினாள். அனுபவாவின் திருமணத்தின் போது 2வது குழந்தையை எதிர்பார்க்கும் தாய்மை நிலையில் இருந்தாள். 2வது பெண் குழந்தை உமா என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று கடிதம் போட்டிருந்தாள். வேலைகளின் நெருக்கடி காரணமாக இருவரும் கடிதம் எழுத முடிவதில்லை. எப்பொழுதாவது சரையு கடிதம் எழுதினால் கட்டாயம் கடிதத்தின் முடிவில் அந்த கேள்வி இருக்கும். இன்னமும் நீங்கள் இருவரும் நாம் இருவர்தானா? எப்பொழுது நம்மைப்போல் ஒருவர் என்ற நல்ல செய்தி கிடைக்கும்? அதை ஆவலாக எதிர்நோக்கும் உன் அன்பு தோழி சரையு. அன்று அவளுக்கு இடைவேளையில் கொஞ்சம் அவகாசம் கிட்டியது. கைப்பையில் முன்னேற்பாடாக தபால் உரை, எழுத கடிதம் இத்தியாதி வஸ்துகளுடன் தான் வந்திருந்தாள். நீண்ட கடிதம் எழுத பொழுது இருக்கவில்லை. சுருக்கமாக எழுதி முடித்தவள், நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த இன்ப செய்தியை உனக்கு மட்டும் சொல்கிறேன். இன்னும் உன் சகோதரன் மித்திரனுக்கு கூட தெரிவிக்கவில்லை. நீ விரைவில் அத்தையாகப் போகிறாய். புன்னகைத்துக் கொண்டு கடிதத்தை மடித்து உரையிலிட்டு ஒட்டினாள். கைப்பையில் கவனமாக எடுத்து வைத்தாள். மறக்காமல் போகும் வழியில் தபால் பெட்டியில் சேர்த்து விட்டாள். மித்திரன் அன்றிரவு மறுபடியும் அவளை தொலைபேசியில் அழைத்தான். அலுவலக வேலை முடிவடையவில்லை. அதனால் நான் இன்னும் 2 நாள் பொறுத்துத்தான் ஊர் திரும்ப முடியும் போல இருக்கு. உன்னை தனியே விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேனேன்னு வருத்தமா இருக்கு. அவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. அருகில் இருக்க வேண்டும் அவன் இப்பொழுது என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் எத்தனை தூரத்தில் இருக்கிறான்? திரும்பி வர இன்னும் சில நாட்கள் ஆகும் என்கிறானே. அழமாட்டா குறை அவளுக்கு. எனினும் அவள் சமாளித்துக் கொண்டாள். தினசரி அதுக்காக டெலிஃபோன் செய்து ஏன் காசை வீணாக்குறீங்க என்றாள் அதட்டலாக. கட்டும் செட்டுமாக இருந்து எல்லா காசையும் சேமிச்சாதானே உங்க வருங்கால வாரிசுக்கு தேவையாக இருக்கும். சொல்ல துடித்ததை அடக்கி கொண்டாள். மித்ரன் பம்பாயிலிருந்து 1 மாதம் கழித்து வந்தாலும் சரி, அவள் அந்த இனிய செய்தியை தொலைபேசி மூலமோ கடிதம் மூலமோ தெரிவிக்கப் போவதில்லை. நேரில்தான் சொல்லப் போகிறாள். அவன் வரும் அன்று சம்பிரதாயமாக சமைத்து வைத்துவிட்டு அவனுக்கு பிடித்தமான பால் பாயாசத்தை டம்ளரில் ஊற்றி முன்னால் வைத்து, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஒரு சங்கதி இதைவிட இனிப்பாக சொல்லப் போகிறேன் என்று ஆரம்பிக்க வேண்டும். இப்படி பலவிதமாக மனதிற்குள் ஒத்திகை செய்து கொண்டிருக்கிறாளே. இப்பொழுது சொல்லக்கூடாது, மனம் எச்சரித்தது. என்ன ஒரே மௌனமாயிட்ட? தனியா இருக்க பயமா இருக்கா? இல்லை என் மேல கோபமா? தனியா இருக்க எங்க நீங்க விடுறீங்க? படுக்கை அறை மேஜை மேலேயே இருக்கிற படத்துல இருந்து என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ராத்திரி தூங்கவே இல்லை சிரித்தாள் அவள். வீட்டுக்கு வந்ததும் அப்படியே உன்னை வச்சக்கன் வாங்காம நான் பார்க்கணும் போல இருக்கே. இன்னும் 4 நாள் இங்கே தொடர்ந்து இருந்தேன்னா ஆசை முகம் மறந்து போச்சேன்னு பாட வேண்டியதுதான். கல்யாணமாகி 4 வருஷம் ஆயிட்டது. நினைப்பு இருக்கட்டும் செல்லமாக கடிந்தாள் அவள். அதனால் என்ன? 4 வருஷமானாலும் எனக்கு அணுவின் முகம் ஆசை முகம்தானே. என்ன இன்னைக்கு பார்ட்டி கிட்டி ஏதாச்சும் இருந்ததோ? சேச்சே, நான் ஆரஞ்சு ஜூஸ் தவிர என் அணுவை தவிர வேறு எதையும் மனதாலும் தீண்டுவதில்லைன்னு சொல்லியிருக்கேனே. பின்ன ஏன்? பிரிவின் வேதனை மனம் தள்ளாடுது, பழைய முந்தைக்கல்லை போல. முதல்ல போனை வையுங்க. டெலிஃபோன் ஆபரேட்டர் காதில் விழப்போகுது. கழுக்கென்று சிரித்தாள். ஐயா பணிகிறேன். ஓகே அம்மா. உத்தரவு. ராத்திரி வேலை. உள்பக்கம் இரட்டைத்தாள் பூட்டிக்கோ. கவனம். மனமில்லாமல் மித்திரன் போனை கீழே வைத்தான். அவனுடன் பேசியதும் மனதில் ஏற்பட்ட புது தெம்பல் மறுநாள் பாடங்களை பற்றிய குறிப்புகளை வேகமாக எடுத்து முடித்துக்கொண்டு நிம்மதியாக படுத்து உறங்கிவிட்டாள். மறுநாள் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தபோது கதவடுக்கு வழியாக கீழே கடந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாள். மித்ரனுக்கு கடிதம் எழுத பொறுமையே கிடையாது. கூடவே வேலைகளின் சுமை வேறு. எனவே தொலைபேசியைத்தான் அவன் அடிக்கடி உபயோகிப்பான். இந்த கடிதம் சரையு எழுதியிருந்தாள். அவள் கடிதத்தை கண்டதும் மறு தபாலில் அலறி புடைத்து கொண்டு அனுப்பப்பட்ட கடிதம். காபி குடிக்க மறந்து கதவை மூடிவிட்டு கடிதத்தை பிரித்து படித்தாள். சரையுவுக்கு இரத்த சுருக்கமாகவே எதையும் சொல்ல தெரியாது. 4 பக்கங்கள். மகன் தீபக் பரீட்சையில் வாங்கின மார்க்குகளில் ஆரம்பித்து மாமியார் இந்த தடவை எத்தனை பெரிய ஜாடி நிறைய ஆவக்காய் ஊறுகாய் தயாரித்தாள் என்பது வரை அலசிவிட்டு கடைசியில் எழுதியிருந்தாள். அனு, சங்கதியை படித்ததும் எனக்கு எத்தனை ஆனந்தம் தெரியுமா? நீ ஒரு காரியம் செய்வியா? ஒரு 10 நாள் லீவ் எடுத்துக்கொண்டு இது சமயம் நீ என்னோடு வந்து இரு. உனக்கு என் மாமியார் சங்கதி தான் தெரியுமே. யாராவது விருந்தாளி வந்து விட்டால் அவர்களுக்கு சந்தோஷம் பீத்து கொண்டு விடும். விதம் விதமா சமைத்து போட ஆரம்பிச்சு விடுவாங்க. உன் மேல அவங்களுக்கு ரொம்ப அன்பு. விஷயத்தை சொன்னதும் என்னை உடனடியாக எழுதி போட சொல்லி அணுவை வர சொல்லு. அம்மா இல்லாத குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். என் கையால் நல்ல காரக்குழம்பை வச்சு பூ போல இட்லி சுட்டு பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட சொல்லி அவளை பெத்த தாயார் போல உபசரிப்பேன்னு சொல்லு. இது சமயம் என்னை போல பெரியவங்களோட அரவணைப்பு ரொம்ப தேவைன்னு எழுதுன்னு தொண்ணு விட்டாங்க. எழுதிவிட்டேன்.
எனக்கும் உன்னை பார்க்க வேணும் போல இருக்கிறது. ஹைதராபாத்திலே அழகான வளையல்கள் உண்டு தெரியுமா உனக்கு? எங்க வீட்டிலேயே உனக்கு வளைகாப்பு செய்து கொண்டாடணும் போல ஆசையாக இருக்கிறது. உன்னை பிரிந்து உன் கணவர் அடிக்கடி டூர் போகிறாரே, யோசித்துப் பார். உனக்கு ஒருத்தரும் இல்லை என்று மனதை அலட்டிக் கொள்ளாதே. நாங்கள் இருக்கிறோம். எப்பொழுதும் உன் சரையு. கண்கள் பனிக்க உட்கார்ந்திருந்தாள் அனு. சரையு எத்தனை அன்பான தோழி, கபடமே இல்லாத வெகுளித்தனம். மாணவி என்ற நிலையில் கல்லூரி நாட்களில் அவள் எத்தனையோ பெண்களுடன் நல்ல முறையில் பழகியிருக்கிறாள். ஆசிரியர் என்ற பதவியில் இப்போதும் பல பெண்களை அவளுக்கு தெரியும். யாரும் சரவியின் அன்பில் நட்பில் அவளது நிழலை கூட தொட முடியாது. உண்மையில் இவள் எத்தனை கொடுத்து வைத்தவள்தான். யார் சொன்னது? திசிராந்தை அன்பான மனைவி, நல்ல பிள்ளைகள், பண்பான நண்பர்கள், அமைதியான அரசு, இவைகளால் அவருக்கு நெடுங்காலமாக நரைத்தலையே இல்லையாம். இவளுக்கும் தான் அன்பான கணவன், அமைதியான வாழ்க்கை, உண்மையான தோழி எல்லாம் இருப்பதால் நீண்ட காலம் இளமையின் அழகோடு இருக்க முடியுமோ? கண்ணாடியில் பிரதிபலித்த உருவத்தை பார்த்து இவள் வேடிக்கையாக சிரித்து கொண்டாள். மித்ரன் வந்ததும் அவனிடம் சரயுவின் கடிதத்தை காட்ட வேண்டும். என்னை பார்த்து கொள்ள என் சிநேகிதி இருக்கிறாளாக்கும் சொல்லி கொஞ்சம் பொறாமையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க வேணும். என்னென்னவோ எண்ணிக்கொண்டபடி இன்னும் சில நாட்கள் தனிமையில் சுமையில்லாமல் வேகமாக ஓட்டினாள். வெள்ளிக்கிழமை மாலை கல்லூரியிலிருந்து பஸ் நிலையத்துக்கு வந்தபோதுதான் அவளுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது. சரையுவின் மகளுக்கு வரப்போகும் பிறந்த நாளுக்கு என்ன நிறத்தில் பட்டுப்பாவடை வாங்கினாள் என்பதை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள். உமாவிற்கு அவளும் ஏதாவது சிறு பரிசு ஒன்றை வாங்கி அனுப்ப வேண்டாமா? உமாவை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டிருப்பதாக தெரிந்தது. கதை புத்தக கடைக்குள் நுழைந்தாள். கிரீம்ஸ், ஹான்ஸ் ஆண்டர்சன், பஞ்சதந்திரா, அமர் சித்ரா என்று எல்லாவற்றையும் பார்த்து முடித்துவிட்டு முடிவில் 300 காலத்தில் என்ற ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அதில் பல பிரபல குழந்தை கதை எழுத்தாளர்களின் பிரசித்தி பெற்ற கதைகள் அழகான படங்களுடன் இருந்தன. 75 ரூபாய் கொடுத்து புத்தகத்தை வாங்கி பார்சல் செய்து அனுப்ப தேவையான காகிதத்தையும் வாங்கி கொண்டு கிளம்பினார். ஹலோ அனு, குரல் விழுந்தது. தூக்கி வாரி போட ஆண் குரல் வந்த திசையில் திரும்பினாள். குப்பென்று வியர்த்து கொட்ட இதயம் இரண்டாக பிளந்துவிடும் போல் வேகமாக துடிக்க தீயிலில் உறைந்து போனாள். ஹரிநாதன் பாவி, வருடங்கள் சில ஓடிவிட்ட போதிலும் அவன் அப்படியே சிறிதும் மாறாமல் ஓங்கி உயரமாக படத்தை விரித்து கொண்டு கொத்த தயாராக நிற்கும் பாம்பை போல விஷமான கவர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். என்னை தெரியலையானு? நான் அப்படியே மாறிட்டேன். கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தபடி முகத்தை மறைத்திருந்த கருப்பு கண்ணாடியை எடுத்தான். வலது கன்னத்தில் அந்த அழகு மச்சம் அப்படியேதான் இருந்தது. தலைமுடியும் கூட ஒரு சிறு நரையையும் காணவில்லை. முன்னைவிட சற்று பருத்து இருந்தான். ஹரிநாதன் போன்ற அயோக்கியன்களுக்கு சுலபமாக கிடைக்கும் பணத்தில் உடலில் பருமனும் வைக்கும், பேங்க் கணக்கில் பணமும் ஏறும். ஆனால் அவன் கணக்கில் பாவம் சுமை போல் ஏறுவதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறான்? மனசாட்சி இல்லாத மிருகம். பொங்கி வந்த உணர்வுகளை சட்டென சமாளித்துக் கொண்டாள். சுற்றிலும் ஆண்களும் பெண்களுமாக கடைக்குள் இருந்த கும்பலை கண்டு தைரியம் பிறந்தது. நீங்க யாரு? எனக்கு உங்களை தெரியாதே. என் பேரு அணு இல்லை, தவறா புரிஞ்சு கொண்டிருக்கீங்க கூறிவிட்டு விடுவிடு என வேறு ஒரு பகுதிக்குள் புகுந்து அங்கிருந்த கூட்டத்தினுடைய அந்த பக்கம் வாயில் வழியாக வெளியேறிவிட்டாள். அருகில் வந்து நின்ற ஒரு டாக்ஸிக்குள் பாய்ந்து வீட்டுக்கு ஓட்டச் சொன்னாள். அதே சமயம் திகிலுடன் பின்புற கண்ணாடி வழியே கடைவாயிலை பார்த்தாள். கண்ணு கிட்டிய தூரம் வரை ஹரிநாதனை காணாதவளாய் அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தேகமெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்குவதை உணர முடிந்தது. வீடு வந்ததும் உள்ளே கதவை மூடிக்கொண்டும் மனதில் அச்சம் நீங்கவில்லை. குளித்து வேறு உடை உடுத்தி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தவளுக்கு உணவு வேம்பாக கசந்தது. மசக்கையினால் ஏற்பட்ட குமட்டல் அல்ல. இத்தனை காலத்திற்கு பின் இனிமையான வாழ்க்கையை அமைத்து கொண்ட இந்த சமயத்தில் தாயாகும் நிலையில் உள்ள அவளுக்கு இப்படி ஒரு பேரிடியா? இந்த ஹரிநாதன் எங்கிருந்து திடீரென்று முளைத்தான்? சுந்தரமூர்த்தி தம்பதியர் இறந்து போய் அந்த வீட்டை வேறு யாரோ வாங்கி இடித்து மருத்துவமனையாக கட்டிவிட்டார்களே. அவள் ஏன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுகிறாள்? ஹரிநாதன் இப்போது அவளை என்ன செய்துவிட முடியும்? எதற்காக அவள் அவனை கண்டு பயப்பட வேண்டும்? அவன் கிடக்கிறான். தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டும் அந்த நினைவுகள் நிழல் உருவில் நெஞ்சுக்குள் எழுந்து இம்சை செய்ய தவறவில்லை. சுந்தரமூர்த்தி தம்பதியருடன் அவள் வசிக்க துவங்கிய புதிதில் கூட அவள் அவர்களை பற்றி சரிவர புரிந்து கொள்ளவில்லை. வேலையை தேடி மனுக்கள் எழுதிவிட்டு நேர்முக தேர்வுக்கு அலுவலக படிகளை ஏறி இறங்கி கல்லூரி தலைவிகளை காணச் சென்று வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருந்த சமயம் சுந்தரமூர்த்தி தம்பதியர் நடு வயதை தாண்டிவிட்டவர். கணவனுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி இத்தியாதிகள் இருந்தன. பத்திய சாப்பாடு. மனைவிக்கு
முட்டிகளில் வீக்கம், கை கால் குடைச்சல், இடுப்பு வலி, சதா மண்டையிடி. அவள் தாயாருக்கு கூட தான் இரத்த அழுத்த நோய் இருந்தது. அதற்காக இப்படி அவள் சதா முடங்கிக் கொள்ள முடியவில்லையே. அணுவிற்கு கூட ஒற்றை தலைவலி எப்போதும் வரும். அதற்கு என்று வேலைகளை மூட்டை கட்டி அவள் வைத்ததில்லை. விறகு வெட்டிக்கு பிளவை வந்தால் கோடாலியால் ஒரு அடி கொடுக்கணும் என்று அம்மா அடிக்கடி சொல்வாள். பணம் இருக்கும் தெம்பிலே சுந்தரமூர்த்தி தம்பதியர் தமது வியாதிகளை பெரும்படியாக பாராட்டி கொண்டாடினார்கள். நாள் முழுவதும் கட்டிலில் கணவன் காலை நீட்டிக்கொண்டு ஓய்வாக படுத்து கிடப்பார். மனைவியோ தலையில் ஒரு துண்டை இறுக்கமாக கட்டிக்கொண்டு நொண்டி நடந்தபடி அணுவை நாள் முழுவதும் ஏவியபடியே இருப்பாள். இரவில் படுக்கப் போகும் முன் தினமும் தவறாது அவளது கால்களில் ஆயுர்வேத வைத்தியசாலையில் வாங்கி வைத்த தைலத்தை பூசி நீவி விட்டு அவள் தூங்கும் வரை கால்களை பிடித்து விட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் தவறாது எண்ணெய் தேய்த்து அவளை முழுக்காட்டி விட வேண்டும். மழை நாட்களில் முதுகு வலிக்கு தவிடு வறுத்து ஒத்தடம் போட வேண்டும். சமையல் வேலை, வீட்டு வேலை போக இப்படி ஒரு பணிவிடையையும் அணுவிடம் பெற்று கொண்டிருந்தாள் வேதவல்லி அம்மாள். தரையில் கிடந்த துரும்பை அப்பால் போடாது சதா சாய்வு நாற்காலியில் அமர்ந்து பொழுதை போக்க சுந்தரமூர்த்திக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? பரம்பரை பணக்காரரோ? மூதாதையர் உழைத்து சேமித்து வைத்துட்டு போனதை வங்கியில் போட்டு வைத்து வட்டியாக வருமோ? ஆனாலும் மனிதர் அடிக்கொரு தடவை டெலிஃபோனில் ஏதோ பேசுவார். தெலுங்கு, ஆங்கிலம், கன்னடம் இடையே சங்கீத மொழி என்று அறிவியல் பாஷையால் யாருடனோ அடிக்கடி பேசுவார். டெல்லி, கல்கத்தா, பம்பாய் என்று பல இடங்களிலிருந்து ட்ரங்கால் வரும். அப்போதெல்லாம் தமது ஏசி அறையின் கண்ணாடி கதவுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டுதான் பேசுவார். என்ன பேசுகிறார்? யாருடன் பேசுகிறார்? எதற்காக பேசுகிறார்? எதேச்சையாக அந்த வழியை நடமாடும் அணுவிற்கு ஆவல் ஏற்பட்டதுண்டு. ஆனால் முயன்றதில்லை. அம்மா இருந்து வருடங்கள் 1க்கு மேலாகி போனது. இன்னமும் அவள் விரும்பிய நல்லதொரு வேலை கிடைக்கவில்லை. தொடர்ந்து சுந்தரமூர்த்தி தம்பதியர் தயவில் அனாதையாகிவிட்ட அவள் வேறு கதியின்றி தங்கியிருந்தாள். சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு சில சமயம் நண்பர்கள் வருவதுண்டு. அப்பொழுது அவளை தங்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணாக சில சமயங்களில் வேதவல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறாள். அது சமயம் அனுபமாவிற்கு சுள்ளென்று கோபம் வரத்தான் செய்தது. உண்மையில் அவள் நிலை அந்த வீட்டில் அதுதானே. தெரிந்தவர்கள் எவராது அவளை பற்றி விசாரித்தால் வேதவல்லி அம்மாள் சட்டென அவள் தங்களது தூரத்து உறவு பெண், என் கணவரது ஒன்றுவிட்ட தம்பி மகள், சுத்தமானதொரு பொய்யை சொல்லி அறிமுகப்படுத்துவாள். இந்த வித்தியாசமான அறிமுகங்கள் ஏன்? அவளுக்கு அதிசயமாக தான் இருந்தது. ஆனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேலைக்கு மனு போட்ட கல்லூரியில் தற்காலிகமாக கிடைக்க வேண்டிய இடத்திற்காக நேர்முக தேர்வுக்கு போய்விட்டு வந்திருந்தாள். யாரை வேலைக்கு அமர்த்துவது என்று ஏற்கனவே தீர்மானமாகிவிட்டது. பத்திரிகையில் ஒப்புக்காக விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்த வேலை. கண் துடைப்பு என்று புரிந்து கொண்டவள் மிக்க மன அதிர்ச்சியும் சோர்வுமாக வீடு திரும்பியிருந்தாள். வந்ததும் பார்த்தால் வேதவல்லி தலையில் பெரிய துண்டை சுற்றி இருந்தாள். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. விருந்தாளி வந்திருக்கான், சீக்கிரம் சமையல் ஆகட்டும், அதிகாரம் செய்தாள். குக்கரை அடுப்பில் ஏற்றிவிட்டு முட்டைக்கோசை பொடிப்பொடியாக நறுக்கி கொண்டு குனிந்தபடி சமையல் மேடை அருகே நின்றவள் வாயிற்படி அருகே நிழலாடுவதை உணர்ந்து திரும்பினாள். கம்மென்று பாரின் சென்ட் மனம். வலது கன்னத்தில் அழகு பொட்டு வைத்தது போன்றதொரு மச்சம். கூரான மூக்கு, சுருண்ட முடி. ஸ்போர்ட் ஷர்ட் பேண்ட் அலங்காரத்திலே இடுப்பில் ஒரு கையையும் வாயிற்கதவின் மேல் ஒரு கையுமாக நின்ற அந்த வாலிபனைக் கண்டு அதிர்ச்சியோடு பார்த்தாள். ராத்திரிக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்னு நானே வந்து எட்டி பார்க்கிறேன். என் பெயர் ஹரிநாதன். என் பெரியம்மா ஹரின்னு கூப்பிடுவாங்க கூறியபடி தன் வரிசை பற்கள் ஒளிர மெல்லியதாக மோகன புன்னகை பூத்தான். ஆண்கள் சகவாசமே இல்லாத கான்வென்ட் படிப்பு, அதற்கு பின்னர் பெண்கள் கல்லூரி, சதா அம்மாவின் அரவணைப்பு, இப்படியே வளர்ந்தவள் அவள். அலுவலகங்களில் வேலை தேடிக்கொண்டு அதிகாரிகளை பார்க்க செல்லும் ஒரு நிர்பந்தம் தவிர அவளுக்கு ஒரு இளைஞனுடன் நின்று சிறிது நேரம் மனம் இனிக்க பேசிய அனுபவமே கிடையாது. முதலாக நேயமாக அவளிடம் வந்து பேசிய ஆண் அழகன் ஹரிநாதன் தான். அவள் மனதிலே ஒரு இன்பச் சிலிர்ப்பு ஏற்பட்டது. உண்மைதான். கவர்ச்சியாக வாயிற்படியை முக்காலும் அடைத்தபடி கண்களால் அவளை விழுங்கியபடி புன்னகை பொங்க நின்ற ஹரிநாதனை அவளுக்கு பார்த்தவுடனேயே பிடித்துவிட்டது. சுந்தரமூர்த்தியின் சொந்தக்காரன். அவன் தோற்றத்திலே பணக்காரக்கலை. அவனை மனம் விரும்பியும் பயனில்லையே. எடுத்த எடுப்பிலேயே உணர்வுகளுக்கு தடை போடத்தான் முயன்றாள். ஆனால் ஹரிநாதன் அவளது இளமை ஆசைகளுக்கு தூபம் போட்டான். அன்று இரவு அவள் சமைத்த சாப்பாட்டை ஓஹோவென்று புகழ்ந்தான். அந்த வீட்டில் தங்கியிருந்த அந்த நாட்களில் அவன் அவளிடம் வலிய வந்து பலமுறை பேசினான். கல்கத்தா கம்பெனி ஒன்றில் பெரிய பதவியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டான். அவனுக்கென்ன, பெத்தவங்களுக்கு ஒரே பிள்ளை. தஞ்சாவூரிலே வீடு நிலம்னு எக்கச்சக்கமாக சொத்து இருக்கு. ஆனால் பெத்தவங்க 2 பேரும் போயிட்டாங்க. பாவம்,
வேதவல்லி அம்மாள் ஒத்துப்பாடி புலம்பினாள். அடுத்த முறை 2 மாதங்களுக்கு பின்னர் மறுபடியும் அவன் வந்தான். 10 நாள் லீவில் வந்திருப்பதாக கூறினான். நீங்கள் என்பதிலிருந்து நீ என்கிற வரை நெருங்கி விட்டிருந்தான். உனக்கு நான் வாங்கி வந்த பரிசு என்ற அந்த பால் பாயிண்ட் பேனாவை அவளிடம் தனியாக இருக்கும்போது மெல்லிய குரலில் குழைந்தபடி கொடுத்தான். தேங்க்யூ. பேனாவா? எதுக்கு? நிறைய மனுக்கள் எழுதவா? அவளும் சற்று தைரியமாக சிரித்தாள். கன்னத்தில் குழிவிழ நீ சிரிப்பதை இன்னை முழுவதும் பார்த்துட்டே நிற்கணும் போல மனம் தடுமாறி போறேன். கன்னத்தில் குழி விழுந்தால் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. உனக்கு வெகு சீக்கிரம் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இரு பொருள்பட மயக்கும் புன்னகையுடன் அவளை கனவு கண்களால் ஈர்த்தான். கன்னங்கள் சிவக்க, நெஞ்சு பதற, இன்ப பரவசத்திலே கால்கள் தள்ளாட, மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் அவள். ஹரிநாதன் அவளை நேசிக்கிறான். மார்பு படபடவென்று துடித்தது. பரிசாக கொடுத்த பேனா எதுக்கு தெரியுமா? எனக்கு கடிதம் எழுதத்தான். இந்த வீட்டில் நமக்கு பேச முடியாம இடைஞ்சலாக 2 பெரும் பூதங்கள் இருக்குது. கடிதம் மூலமாவது நாம் மனம் விட்டு பேசிக்கலாமே. தனது முகவரி சீட்டை அவள் கையில் அழுத்திவிட்டு மாயமாய் மறைந்து போனான். சில நாட்களுக்கு பின்னர் அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. சுந்தரமூர்த்தி அதை கவனிக்கவில்லை. பின்னர் தான் புரிந்து கொண்டாள். அத்தனையும் திட்டமிட்டு அவர்கள் நாடகமாடி இருக்கிறார்கள் என்று. அவளை அவன் காதலிப்பதாகவும் மணந்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் தெரிவித்து அவளது விருப்பத்தை கேட்டு எழுதியிருந்தான். வேலை கிடைக்கவில்லை. வசதியான ஒரு இளைஞன் காதலித்து அவளை விரும்பி மணக்க முன் வருகிறான். அவளுக்கும் அவனை பிடித்திருக்கிறது. தடை ஏன்? பேசாமல் கல்யாணத்தை செய்து கொண்டு ஒருத்தனுக்கு மனைவியாக நிம்மதியாக வாழ்வதை விட்டுவிட்டு சுந்தரமூர்த்தி வீட்டில் அனாதையாக திண்டாடப் போகிறாளா? கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் என்று தன் விருப்பத்தை தெரிவித்து ரகசியமாக பதிலும் போட்டுவிட்டாள். பின்னர் பல கடிதங்கள், காதல் கடிதங்கள் இடையே பரிமாறப்பட்டன. 4 மாதங்களுக்கு பின்னர் அவன் மறுபடியும் வந்தான். திருமண முடிவோடு வரப்போவதாக முன்கூட்டியே அவளுக்கு கடிதம் எழுதிவிட்டிருந்தான். பெரியம்மாவும் பெரியப்பாவும் சங்கதி கேட்டு கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போயும் போயும் அவர்கள் வீட்டில் வேலை செய்பவளின் மகளையா அவன் விரும்புகிறான்? ஒப்புதல் தர மறுத்தனர். பிறகு மெல்ல சமாதானம் அடைந்து இசைந்தனர். பெற்றோர்களில் இல்லாத பிள்ளையாதலால் கல்யாணத்தை பெரியப்பா எடுத்து நடத்துவதாக ஏற்பாடு. வீண் செலவு தேவையில்லை. வடபழனியில் எளிய முறையில் கல்யாணம் செய்து பிறகு அன்றிரவே கல்கத்தா விமானத்தில் பயணம். இடையே சில நாட்கள் தான் இருந்தன. வேண்டியதை வாங்கி கொள்ள சொல்லி வேதவல்லி அம்மாள் அவளிடம் 1000 ரூபாய் தந்தாள். கல்யாணத்திற்கு என்று அழகான அரக்கு வண்ண காஞ்சிபுரம் பட்டு சேலை, பச்சை கரையில் படிப்படியான தர்கியுடன் அமர்க்கலமாக வாங்கியிருந்தாள். காலையில் தலைவலி என்று சொன்ன பெரியப்பாவிற்கு பகலில் அதிகமாகி டாக்டர் வந்து பார்த்ததில் இரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டது. அவர் மயக்கம் போட்டுவிட்டதில் வீடே அமர்க்கலப்பட்டு விட்டது. வைத்தியத்தில் நிலைமை தெளிந்தார். ஆனால் ஒரு கையும் காலும் விளங்காது போன்ற நிலையில் படுத்த படுக்கையாகிவிட்டார். பேச்சு தடுமாறியது. இந்த துக்குரிக்கு கல்யாணம்னதும் நமக்கே தீங்கு வந்துட்டதே. வேதவல்லி புலம்பினாள். அதை பற்றி அனுபமா கவலைப்படவில்லை. அடுத்த வாரம் கல்கத்தாவிலிருந்து ஹரிநாதன் வரப்போகிறான். ஏற்பாட்டின்படி கல்யாணம் தடையின்றி நடக்கப் போகிறது. படுக்கையில் கிடக்கும் பெரியப்பாவிடம் ஆசி பெற்றுக்கொண்டு தம்பதியர் புறப்பட போகிறார்கள் என்று ஹரிநாத் எழுதியிருந்ததை படித்துவிட்டு அவள் நிம்மதியாக இருந்தாள். அன்று இரவு வேதவல்லிக்கு கால் பிடித்து சயோபகாரங்கள் எல்லாம் செய்துவிட்டு படுக்க போனவள் கொஞ்ச நேரத்தில் தன் அறையிலிருந்து எழுந்து தண்ணீர் சாப்பிட வந்தாள். தீர்க்கமான பேச்சுக்குரல் சுந்தரமூர்த்தியின் அறைக்குள்ளிருந்து கேட்டது. பேச்சு வராது, கொழவென வார்த்தைகள் தெளிவின்றி கேட்டன. ஆனாலும் அவள் பெயர் அங்கே அடுபடுவதை கேட்க முடிந்தது. தவிப்புடன் கதவிற்கு வெளியே ஓசைப்படாமல் காதை தீட்டிக்கொண்டு கேட்டாள். இப்போ திடீர்னு உங்களுக்கு என்ன இப்படி இரக்கம் வந்துருச்சு? அதட்டினாள் வேதவல்லி. கை கால் விழுந்துட்டது. பாவம் தோணுதாக்கும். எத்தனை நாளா எத்தனை பெண்களையும் நாம இப்படி அனுப்பி வைக்கல? இதுக்கு மட்டும் ஏன் உருகுறீங்க? மேலும் கத்தினாள். அனுபமா திகிலுடன் மூச்சை பிடித்து கொண்டு கூர்மையாக காது கொடுத்து கேட்டாள். வேதவல்லி என்ன சொல்கிறாள்? இல்லை, பாவம் அனு. சின்ன பிள்ளையிலிருந்து இந்த வீட்டில் குழந்தையாட்டம் வளர்ந்துட்டது. அவ அம்மா நமக்கு நாயா உழைச்சிருக்கா. இவளும் நல்லாவே வேலை செய்யறா. திருட்டுல கூட கண்ணக்கோள் வைக்கிற இடம் சாத்துற இடம்னு வரைமுறை இருக்கல்லவா? இந்த கதையெல்லாம் வேணாம். இவளோட அழகுக்குன்னு 30,000 கொடுக்க ஹரிநாதன் ஒப்புக்கிட்டு இருக்கிறான். கல்கத்தாவில் இவளை லட்டு போல வித்துடுவான். அவனுக்குத்தான் நமக்கு தெரிஞ்சு எத்தனை பொண்ணுங்களை காதலிச்சதா கதை கட்டிக்கிட்டதா பேர் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்திருக்கான். உருமினாள் அவள். அந்த பொண்ணுகள் எந்தெந்த பாவிகள் கையில சிக்கி விபச்சாரத்தில் இரத்த கண்ணீர் வடிக்குதோ அந்த பாவம்தான்
சுந்தரமூர்த்தி தடுமாறினார். பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஹரிநாதன் பிளேனில் பறக்க முடியுமா? இப்படித்தான் உடுத்த முடியுமா? நமக்கு அள்ளி வீச முடியுமா? இல்ல நாமும் தான் பங்களாவும் தோட்டமுமாக வாழ முடியுமா? போகட்டும். ஒன்று கேட்குறேன், நான் என்ன நீங்க கட்டின பெஞ்சாதியா? இப்ப மனசு வச்சா கூட இப்படியே உங்களை விட்டுட்டு கல்கத்தாவுக்கு ஹரிநாதன் கூட்டாளியா புறப்பட்டு போயிடுவேன். அங்கே போனால் லட்சத்தில் புரள முடியும். வேதவல்லி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அதன் வாழ்க்கையை நாசப்படுத்திடாதே. ஹரிநாதன் பொய்யா ஒரு தாலியை கட்டி இழுத்துக்கிட்டு போய் சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளி விடுவான். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, மனசாட்சி உறுத்துது. அழுகை கலந்த கெஞ்சும் குரலில் கேட்டார். சே, வாய முடியா, பெரிய மனசாட்சியை கண்ட யோகியன். அதை என்னைக்கோ எடுத்த ஆணியில் மாட்டின மனுஷன். அந்த பொண்ணு யமுனாவை ஹரிநாதன் கிட்ட தள்ளினப்போ இப்படித்தான் ஒப்பாரி வச்சிங்க. ஒரு சமயம் உங்க மனசுல இந்த பொண்ணு மேல ஆசை கீசை ஏற்பட்டு இருக்குதோ என்னவோ? உருமினாள் அடித்தொண்டையில். உடல் முழுவதும் வியர்வை கொப்பளிக்க, கிளியில் கால்கள் தள்ளாட, மூச்சு விட பயந்தவளாக பூனை போல தன் அறைக்குள் ஓசையின்றி புகுந்து கொண்டாள் அனு. ஹரிநாத் அப்படிப்பட்ட காதகனா? காதலன் என்றல்லவா நம்பினாள். ஐயோ, சுந்தரமூர்த்தி தம்பதியர் உயர்மட்டத்து வாசிகள், பரம்பரை பணக்காரர்கள், கருணை உள்ளம் மிக்க வள்ளல்கள் என்று நினைத்ததெல்லாம் கற்பனைகளா? இந்த மாதிரி வியாபாரமா நடத்துகிறார்கள்? இப்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும்? அவள் மனம் பரபரத்தது. அன்று இரவு முழுவதும் உறங்காமல் பலவிதமாக அச்சம், திகில், பதைப்பதைப்பு என்ற உணர்வில் யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள். தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். மறுநாள் காலை அவள் ஜாமான்கள் வாங்கும் சாக்கில் கடைக்கு புறப்பட்டாள். ஆனால் மகளிர் பாதுகாப்பு இல்லத்தை தேடி பிடித்து அதன் தலைவியிடம் அவள் சரணாகதியை அடைந்துவிட மிக பலமாக தீர்மானித்து விட்டிருந்தாள். மகளிர் பாதுகாப்பு தலைவியிடம் தனது நிலை பற்றி அவள் முறையிட்டு கதறிய போது தலைவி நிலை குலைந்து போனார். அனு சென்னையில் தங்கினால் ஆபத்து நிச்சயம் என்பதை அவர் உணர்ந்து விட்டதால், இதை பாருமா, இனி இந்த ஊரில் எக்காரணம் கொண்டும் நீ தங்குவது சரியல்ல. அதனால் என்னுடைய சொந்த முயற்சி மூலம் உனக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறேன். ஹைதராபாத்தில் தரணாவில் என் தோழி மைத்ரேயி அம்மாள் சிறந்த சமூக சேவகி. அவர்களிடம் உன்னை அனுப்பி வைக்கிறேன். நீ சௌகரியமாக பயமே இல்லாமல் அங்கே வாழலாம் என்றார். அனுபமாவிற்கு அப்போதிருந்த பதைப்பதைப்பில் உலகின் எந்த கோடிக்கும் தப்பி ஓட தயாராக இருந்தாள். மிக்க நன்றி அம்மா என்று கண்ணீருடன் தழுதழுக்க நன்றி தெரிவித்தாள். மறுநாள் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் கூண்டிலிருந்து கிளி சுதந்திரத்தின் எல்லைக்கு பறந்தோடி விட்டது. அன்று காலை எழுந்திருக்கும் போதே அவள் தலை பாரமாக கனத்தது. வேலைக்காரி முருகம்மாள் புயலாக வந்து அதே வேகத்தில் வேலையை முடித்து கொண்டு போய்விட்டாள். குளித்த பின் அள்ளி செருகிய கூந்தலை வாரி முடிக்க அறைக்குள் வந்த அனுபமா அப்படியே அந்த மேஜை முன் அமர்ந்து விட்டாள். புகைப்படத்தில் அவள் அருகில் தோளோடு தோள் இடித்தபடி கழுத்து நிறைந்த பூமாலைகளுடன் மனது நிறைந்த மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி இருந்த மித்திரனை பார்த்து கொண்டே இருந்தாள். கண்களில் இருந்து பெருகிய கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோட, மித்ரன், உங்களை நான் என் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேனா? நீங்க நம்புவீங்களா? உங்க மனதில் ஒரு நூலேழை சந்தேகம் ஏற்பட்டால் கூட என் மனம் வெடிச்சு செத்து போயிடுவேன். மித்ரன், நான் நல்லவள். உங்களுக்கு உண்மையான மனைவியாகத்தான் இருந்து வருகிறேன். உங்க குழந்தைக்கு தாயாக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் என்று அரற்றினாள். மித்ரன், உங்ககிட்ட இந்த மகிழ்ச்சியான செய்தியை பேச நினைச்ச சமயம் பார்த்து அந்த பாவி ஹரிநாதன் வந்து என்னை அடையாளம் கண்டுகிட்டானே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரன். நான் படித்தவள் தான், ஆனா உலகமே தெரியாத மக்கு. உலக அனுபவம் வேற இல்லையா? அவனை நான் சந்திச்சப்போ நான் வெளி உலகத்தின் மோசடி தெரியாத பத்தாம் பசையா இருந்துட்டேன். முதலா சந்திச்ச வாலிபன் என்கிறதால இளமை பருவத்து ஈர்ப்பு ஒரு போதை அல்லது கவர்ச்சி. உண்மையில் அது காதலே இல்லை. நீங்க சொல்வீங்களே இன்ஃபாச்சுவேஷன்னு. ஆமாம், பால் உணர்வில் ஏற்பட்ட கவர்ச்சி. அந்த அயோக்கியன் என்னை நாசப்படுத்த எப்படி திட்டம் போட்டிருந்தான்னு நான் உங்ககிட்ட விவரமா எடுத்து சொல்லிட்டு இருந்தா நீங்க ரொம்ப மன கஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க இல்ல? என் சாமர்த்தியத்தால தப்பிச்சின்னு மெச்சிக்கொள்வீங்க. நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையா அவன் பேச்சில மயங்கி காதல் கடிதம் எழுதினேன். ஆனால் எல்லாமே மனதளவில் தான். எங்க அம்மா உத்தமி, சமையல்காரியா வாழ்ந்தா. ஆனா ஓடிப்போன கணவனுக்காக வாழ்ந்தா. அவளால் வளர்க்கப்பட்டவன் நான். அதனால கல்யாணங்கிற புனிதமான பந்தத்திற்கு பிறகுதான் கணவன் மனைவி உறவுன்னு அழுத்தமா மனசில் பதிஞ்ச கொள்கை என்னை காப்பாத்திட்டது. நீங்க நம்புவீங்களா மித்ரன்? ஒரு பெண் தன் உணர்வுகளை இப்படி கண்டபடி ஓடவிட்டாலே அவள் கெட்டு போனவளா நினைப்பீங்களா? தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நான் தாங்க மாட்டேன். என்னால் முன்கூட்டியே ஏன் இதை சொல்ல முடியலன்னு கேட்குறீங்களா? ஒரு சமயம் இதை கேட்டு உங்க மனம் கசந்து என் மேல் அன்பு இல்லாம போயிட்டா
அப்படி ஒரு பயம். இப்போ மித்ரன், எல்லாமே தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? விம்மி விம்மி அழுதாள். துயரத்தின் சுமை தாழ முடியாது மனம் குமர அழுதபடியே இருந்தாள். கிர்ரென்று முன்னரை தொலைபேசி அலறியது. கணவன் போனில் அழைக்கிறான் என்று கண்களை அவசரமாக துடைத்து கொண்டு ஓடினாள். ஹலோ மிஸ்ஸஸ் அனுபமா, குரோதமான குரல் மறுமுனையில். பாம்பை கையில் பிடித்தவள் போல் ரிசீவரை எடுத்தவள் கிடுகிடுத்து போனாள். இதயம் திக்கென்று அடித்தது. தொண்டை வரல. யாரது என்றாள் சிரமத்துடன். ஹலோ, போன வைக்க வேண்டாம். நான் அனு இல்லை, மித்ரன் வீடு இல்லை. ராங் நம்பர்னு போன வைக்க நினைக்காதே. உன்னை நான் தேடாத இடமில்லை. புத்தக கடையிலே டிமிக்கி கொடுத்த மாதிரி இப்போ செய்ய முடியாது உன்னால. நீ வேலை செய்கிற இடம், உன் கணவன் வேலை செய்கிற இத்தியாதிகளை நான் சரியாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். விடமாட்டேன். ஹரிநாதன் மறுமுனையில் கொக்கரித்தான். து, பெரிய துப்பறி மேதை. இப்போ எதுக்கு ஃபோன் செய்த? ஆத்திரப்பட்டாள் அவள். கல்யாணத்துக்கு நாள் வச்சுட்டு சுந்தரமூர்த்தி கிட்ட சுளையா 10,000 கொடுத்துட்டு போனேன். என்ன ஏமாத்திட்டல? வஞ்சம் தீக்காம விட மாட்டேன். வாய் மூடு அயோக்கிய ராஸ்கல். நீ கல்யாணமா செய்துக்க பார்த்த? என்னை எங்கேயே கொண்டு தள்ள வேஷம் போட்ட? என்ன தொழிலில் ஈடுபட்டிருக்கேன்னு சுந்தரமூர்த்தி சொல்லிட்டார். உரிமினாள். நான் அப்படிப்பட்டவன்தான். ஆனால் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினது உண்மை. சி, அப்படியே நீ செய்திருந்தாலும் உன் தொழிலை பற்றி தெரிஞ்ச அடுத்த வினாடியே நான் உன்னை விட்டு ஓடியிருப்பேன். பல பெண்களோட கண்ணீரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உன்னோட வாழறதே பாவம் சண்டாளா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. அந்த சுந்தரமூர்த்தி போல கையும் காலும் காதல் கடிதத்தை கத்தியா எழுதிட்டு கண்ணகி போல சபிக்கிறியா? அரக்கத்தனமாக சிரித்தான் அவன். நெஞ்சில் நெருப்பாக கன்றது அனுபவமாவிற்கு. ஆமாண்டா, உன்னால் நாசமாக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகிதான். வயிறெறிஞ்சி தங்கள் வாழ்வை விலை பேசிய கதைகளை நினைச்சு கண்ணீருடன் சபிக்கிற ஒவ்வொருத்தையும் நவீன கண்ணகிதான். தெரிஞ்சு கொள்ளு. என்னை பயமுறுத்தாதே. ரொம்ப தெம்பாவே பேசுறதா என்னமோ? அந்த காதல் கடிதங்களை உன் கல்லூரி தலைவி பார்க்க வேண்டாமா? அப்போ உன் மூஞ்சி. என் கல்லூரி தலைவிக்கு என் கடந்த காலத்தை பற்றி அக்கறை கிடையாது. நான் ஒழுங்கா வேலை செய்து கல்லூரி சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சா போதும். மேலும் அவங்களும் என்னை போல ஒரு பெண். அவங்களை அணுகி மனம் விட்டு பேசி எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தை விவரிச்சு அவங்களை என் பக்கம் என்னால் ஈர்த்துக்க முடியும். உன் கணவன் கிட்ட சொல்லி அவர் மனதை நான் குழப்பினால் உனக்கேண்டா இந்த கேடுகட்ட எண்ணம்? உன்மேல ஏற்பட்டிருக்கும் தவிர்க்க முடியாத மோகம்தான். என் கணவர்கிட்ட கொண்டு கடிதங்களை காட்டிக்கோ, பயமில்லை. என்ன நேரும் தெரியுமா? அவர் மனதில் சந்தேகம் ஏற்படும். அப்படி ஏற்படும் வகையில் என்னால் பேசவும் முடியும். அவர் மனதில் சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தால் உன் வாழ்வு குலைந்து போகும். நாளடைவில் உன்மேல் வெறுப்பு ஏற்பட்டு அவரே உன்னை ஒதுக்கி விடுவார். அத்தோட நான் விடுவேனா? உன் கல்லூரி தலைவிகிட்ட உன்னை பற்றி அசிங்கமாக சொல்லி உன் வேலையை போக்கிவிட முயல்வேன். வேலை போனாலும் அக்கறை இல்லை. நான் படித்தவ. வேற வேலை தேடிக்க முடியும். ரொம்ப பயம் காட்ட வேண்டாம் ராஸ்கல். போனில் பேசுறதுனால ரொம்ப துணிச்சலாக கண்டபடி திட்டுற. நேரே அங்கே வந்தேன்னா பெட்டி பம்பா அடங்கி போவ. உன்னை போல கேஸ்கள் எத்தனை பார்த்துருப்பேன்னு நினைக்கிற? வேலை தேடிக்கிற சாமர்த்தியமும் உனக்கு இருக்கு, ஒப்புக்கிறேன். வாழ்க்கையே போயிட்டா அதை எப்படி மறுபடி தேடிப்ப? ஹரிநாதன் மறுபக்கத்தில் அட்டகாசமாக சிரித்தான். உடம்பெல்லாம் நெருப்பாகி விட்டது போன்று ஆத்திரத்தில் அவள் கொதித்து போனாள். வேலை போனாலும் நான் அஞ்ச மாட்டேன். வாழ்க்கை போனாலும் பயப்பட மாட்டேன். நான் ஒரு சமையல்காரியோட மகள். அடிமட்டத்திலிருந்து வந்தவள். மனதில் சில அழுத்தமான கொள்கைகள் கொண்டவ. படிப்புக்கு தக்க வேலை கிடைக்காட்டி கொஞ்சமும் அஞ்சாம புடவை தலைப்பை இழுத்து கட்டிக்கிட்டு 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி போட்டு பிழைச்சிக்குவேன். என்னால் பல்லாக்கிலும் ஏற முடியும், கீழே இறங்கி நடக்கவும் முடியும். அயோக்கிய நாயே, வேடா போனே. ரொம்ப பயமுறுத்தினா போலீஸை கூப்பிடுவேன், தெரிஞ்சுக்கோ. கோபத்துடன் கத்தினாள். போலீஸ்னா உடனே மயக்கம் போட்டுடுவேன் நினைக்காதே. போலீஸ் ஜெயில் இதுகளெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. அதனால இந்த மிரட்டலுக்கு நான் மசிய மாட்டேன். நமக்குள்ள சமாதானமாக போயிட்டா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. வீணா ரசவாசம் வேண்டாம். உன் கணவன் ஊரில் இல்லை என்கிறது எனக்கு தெரியும். உன் வீடு எங்கே இருக்கணும் எனக்கு தெரியும். நீ தனியா இருக்கேன்னும் தெரியும். இன்னைக்கு ராத்திரி உன்னோட வந்து தங்க ஆசைப்படுறேன். ஒரு ராத்திரி. அந்த உரிமையை எனக்கு கொடு. கிடுகிடுவென்று அணு உடல் நடுங்கி போனாள். நெஞ்சு வேகமாக துடித்தது. பாவி, கொஞ்சமும் கூச்சமில்லாமல் என்ன கேட்கிறான்? பதறி போய்விட்டாள். உணர்வுகளை நொடியில் சமாளித்து கொண்டாள். அந்த கடுதாசிகளை அப்பத்தான் என்கிட்ட திருப்பி கொடுப்பியா? பார்த்தியா, நீயே என் வழிக்கு வந்துட்ட. ஒரு நாள் உன்னோட சந்தோஷமா கழிக்க ஒரு கடிதம்.
என்கிற தவணை முறையிலே உன் கடிதங்கள் எல்லாம் திருப்பி தரப்படும். அத்தோட என் கைச்செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுடு. அடுத்த வாட்டி வரும்பொழுது பணம் கேட்க மாட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் இருட்டினதும் வந்து கதவை தட்டுவேன். அக்கம் பக்கத்துக்கு தெரியாம நீ அழைச்சி கொண்டால் உன் மானம் பிழைக்கும். இல்லாட்டா கலாட்டா பண்ணி 4 பேருக்கு தெரியறாப்புல அடிக்கடி நான் வந்து போவது போல ஒரு பெரிய கதையை கிளப்பி விடுவேன். உசரியே கொடுப்பேன்னு காதல் கடிதம் எழுதினியே, இப்போ உன் உடம்பை கொடுக்க ரொம்ப யோசிக்கிறியே. என் விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டா உன் வேலை போயிடும், உன் வாழ்வும் போயிடும், அக்கம் பக்கத்துல உன் மானம் போயிடும். அதனால எனக்கு பணிஞ்சு போனால் உன் வேலை, கணவன் மானம், மரியாதை இதுகளோட கூட என்னை போல் ஒரு உல்லாசமான காதலனும் போனஸாக கிடைப்பான். என்ன சொல்ற? எச்சிலை விழுங்கி கொண்டால் அனுபமா. நீ சொல்கிறபடி செய்யறது தான் சரின்னு படுறது, ஒப்புக்கிறேன். ஆனால் இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு என் சிநேகிதி ஒருத்தியின் மகள் ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துட்டு இங்கேயே தங்க போறா. நாளை மாலை எந்த விதமான குறுக்கீடும் இருக்காது. நீ தாராளமா வரலாம். உன்னோட சண்டை என் சமாதானத்தோடவே போயிடுறேன். ஓகே? ஏதாவது ஆள் படை திரட்டி அடிச்சு விரட்டலாம்னு திட்டம் போட்டா அடுத்த நாளே அத்தனை கடிதங்களையும் உன் புருஷன் மூஞ்சில போட்டு விடுவேன். எந்த கணவனும் இந்த அதிர்ச்சியை சட்டுன்னு ஏத்துக்க மாட்டான். அதுவும் உன் கணவனைப் போல ஒரு உயர்மட்டத்து அதிகாரிக்கு இது ஒரு பெருத்த இடியாக இருக்கும். அதற்கு பிறகு அலுவலகம் முழுவதும் கிசுகிசுக்கும்படி கதை கட்டி விடுவேன். அப்போ அவன் கதி? உன்னை உன் கணவன் விஷமமாக விருப்பான். ஒரு சமயம் உடனடியாக விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்தாலும் செய்வான். அவன் மானம் மரியாதைகளுக்கு அஞ்சி வாழும் ஒரு சராசரி மனிதன். முடிவில் உன் வாழ்வுதான் அழிஞ்சு போகும். விவாகரத்துக்கு பிறகு அவன் விரும்பினால் மாலையோடு அவனை மணக்க பெண்கள் வரிசையில் வந்து நிற்பாங்க. உன்னை எவன் ஏறெடுத்து பார்ப்பான்? தெரியும், ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதின்னு இருக்கும் சமூகம். என் வாழ்க்கைதான் பாழாகும். என் கணவன் இன்னொரு நல்ல பெண்ணை கட்டிக்கொண்டு சுகமாக இருப்பார். உனக்கு உன் புருஷனும் இந்த சுகமான வாழ்வும் தேவைதானே? கட்டாயம் தேவை. இப்போ நீ எனக்கும் தேவை. நாளை சாயங்காலம் இருட்டும் சமயம், அதாவது ஞாயிறு மாலை நான் வருவேன். உனக்கு என் பரிசாக ஒரு பாரின் சென்று கொண்டு வரட்டுமா? நீயே எனக்கு பெரிய பரிசு. வேண்டாம், நீ மட்டும் வந்தால் போதும். ஆத்திரத்தை அடக்கி கொண்டு அனுசரித்தாள். அப்பாடா, நம் கணக்கு வழக்கு ஒரு வழியா தீர்ந்துடுச்சுன்னு மகிழ்ச்சி பாய் பாய் ஸ்வீட் ஹார்ட் போனை வைத்தான். முகத்திலிருந்து உதிர்ந்து கழுத்து மீது வழிந்து மார்பையும் ரவிக்கையின் கழுத்தையும் நினைத்த வியர்வையை துடைத்து கொண்டு படபடத்த நெஞ்சோடு வேதனையில் குடல்கள் புரள அருவருப்பு உணர்வில் உடல் நடுங்க அவள் அப்படியே சோபா மீது சாய்ந்து விட்டாள். இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய போகிறாள்? ஐயோ, ஹரிநாதன் என்கிற பாம்பு அவளை கொத்திவிடப் போகிறதா? சிறிது நேரம் அப்படியே செயலற்று போய் உட்கார்ந்திருந்தாள். திடீரென்று மூளையில் அந்த திட்டம் பளிச்சிட்டது. அருகில் இருந்த டிராவல் ஏஜென்சியை தொலைபேசியில் அழைத்தாள். ஹைதராபாத்துக்கு விமானம் அல்லது ரயில் பயணத்துக்கு அவசரமாக ஒரு டிக்கெட் வாங்கி தர இயலுமா விசாரித்தாள். மாலை ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் ஒரு டிக்கெட் வாங்கி தர முடியும். 2ஆம் வகுப்பு அன்ரிசர்வ். பரவாயில்லையா? பரவாயில்லை, அதை உடனடியாக வாங்கி வைக்கவும். நேரில் பெற்றுக்கொள்கிறேன் கூறிவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு வெளியே வந்தாள். தெருவில் நடமாட்டம் அதிகம் இருக்கவில்லை. பாவி பயல், ஹரிநாதன் எங்கேயாவது நின்று கொண்டு அவள் வீட்டை கண்காணிக்கப் போகிறானோ என்கிறது ஒரு பயம். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவளுக்கு தெரிந்த யாரையும் தெருவில் காணவில்லை. வெளியே வந்த பிறகுதான் ஞாபகம் வந்தது. அவசரமாக அவள் ஹைதராபாத்துக்கு ஒரு தந்தி அனுப்ப வேண்டுமே. அருகில் இருந்த தபால் ஆபீஸுக்கு விரைந்தாள். அன்று மாலை ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் அவள் புறப்படுவதாகவும் நிலையத்தில் வந்து சந்திக்க வேண்டும் என்றும் தோழி சரையூக்கு தந்தியை அனுப்பிவிட்டு ரிக்ஷா ஒன்றை பிடித்துக்கொண்டு அருகில் இருந்த அவர்கள் வங்கிக்கு சென்றாள். வங்கி லாக்கரில் தாலியை தவிர தன் மேலிருந்த நகைகள் அனைத்தையும் கழற்றி வைத்து பூட்டினாள். செலவுக்கு தேவையான கணிசமானதொரு தொகையை தன் கணக்கிலிருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு விரைந்தாள். கல்லூரி தலைவியின் வீட்டு தொலைபேசி எண்ணை சுழற்றினாள். சாதாரணமாக தலைவிக்கு தன் கீழ் வேலை பார்ப்பவர்கள் தன் வீட்டுக்கு டெலிஃபோன் செய்வது பிடிக்காது. ஆனால் அணுவின் அதிர்ஷ்டம், அன்று கல்லூரி தலைவி நல்ல மனநிலையில் இருந்தாள். பம்பாய்க்கு அவசரமாக இன்னைக்கு பயணப்பட வேண்டியிருக்கு. என் வளர்ப்பு தாய் மாரடைப்பில் ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலையில் இருக்கா. 1 வாரம் லீவு தேவை. கொஞ்சம் தயவு செய்து எனக்கு லீவு கொடுத்து உதவணும். குழைவாக பணிவாக கேட்டுக்கொண்டாள். லீவு மனுவை தபால் மூலம் அனுப்பிவிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். தலைவி நல்ல வாக்கு கொடுத்து விட்டாள். முதல் வேளையாக லீவுக்கு மணி எழுதி தபால் உரையில் போட்டு முகவரி எழுதி ஒட்டி கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். வழியில் எங்கேயாவது ஒரு தபால் பெட்டிக்குள் அதை வீசிவிட வேண்டும் என்ற திட்டம். ஒரு சிறு பெட்டியில் மாற்றுடை, சோப்பு, சீப்பு இத்தியாதிகளை எடுத்து அடுக்கி பூட்டி தயாராக வைத்து கொண்டாள். ஒரு பாட்டிலில் தண்ணீர்
ஒரு சிறு தலையணை, வழி பயணத்துக்கு ஒரு சிறு டிஃபன் சம்பளத்தில் தயிர் சோறு. பயணத்துக்கு தயாராகிவிட்டாள். அலமாரிகளை பூட்டி கேஸ் அடுப்பை திருகி மூடிவிட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் சாத்திவிட்டு முன்னரை மேஜை மேல் ஒரு கடிதம் எழுத உட்கார்ந்தாள். அன்புள்ள மித்திரனுக்கு, கடந்த சில ஆண்டுகளாக மனைவி என்ற தகுதி தந்து என்னை அன்புடன் ஆதரித்ததற்கு மிக்க நன்றி. பிரியும் காலம் வந்துவிட்டது. பிரிந்து கிளம்புகிறேன். ஆனால் தங்களுடன் வாழ்ந்த அந்த இனிய நினைவுகளை சுமந்து கொண்டு கிளம்புகிறேன். காரணம் கேட்காதீர்கள். அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் அனு. எழுதி முடித்தபோது எழுந்த விம்மல்களையும் பொங்கிய கண்ணீரையும் அடக்கிக் கொண்டாள். நாசக்காலன் ஹரிநாதன் வீட்டிற்கு வந்து அவளை நாசப்படுத்தும் முன் அவள் தாயார் செய்த அதே தந்திரத்தை இவள் இரண்டாவது முறையாக கையாளப் போகிறாள். ஆபத்தைக் கண்டு ஓடப்போகிறாள். ஹரிநாதன் ஒரு சமயம் அவளை தேடிக்கொண்டு ஹைதராபாத்திற்கும் வந்துவிட்டாள். மீண்டும் எங்கே ஓடுவாள்? உலகின் ஓரத்திற்கா? முன்னரை மேஜை மீது கண்ணாடி பூச்சாடியின் மீது மித்திரனின் கண்களில் படும்படி கடிதம் நீட்டிக் கொண்டிருக்கும்படி பத்திரமாக வைத்தாள். கடிகாரத்தை பார்த்தால் இப்போது கிளம்பினால் சரியாக இருக்கும் என்று மனதில் பட்டது. காலையிலிருந்து மப்பும் மந்தாரமுமாக இருந்த வானம் திடீரென்று கருத்து கொண்டு தூர ஆரம்பித்தது. இதுவும் நன்மைக்கே. கொட்டும் மழையில் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ரிக்ஷாவின் பிளாஸ்டிக் மறைப்பில் மறைந்து கொண்டு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போய்விடலாம். வாசல் வழியே போனால் ஒரு சமயம் அவன் கண்களுக்கு பட்டுவிட்டால் ஆபத்து. தோட்டத்து பின்பக்க சுவர் தாழ கட்டப்பட்டது. அவள் முயன்றால் மெல்ல ஏறி அதன் பின்பக்கம் போகும் சிறு சந்திற்குள் குதித்து விடலாம். அந்த சந்தின் முனையில் பல ரிக்ஷாக்கள் நிற்பது வழக்கம். கிளம்பும் முன் வீட்டை ஒரு முறை பார்த்து கொண்டாள். அடக்கமாட்டாத வேதனையில் நெஞ்சு குமரியது. இன்பமாக அவள் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டிலிருந்து ஹரிநாதன் என்னும் சண்டாளன் கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டிருக்கிறானே பாவி. கொதித்த நெஞ்சுடன் அவள் குமரிய துயரத்தை அடக்கிக் கொண்டு வாயிற்கதவை பூட்டிவிட்டு தோட்டத்தின் பின்பக்கம் வந்தாள். மித்திரனை விட்டு அவள் பிரிந்து ஓடுகிறாள். ஆனாலும் ஒரு விஷயம் மனதிற்கு சிறிது ஆறுதலை தந்தது. அவர்களது அன்பின் பிணைப்பு சங்கிலியின் ஒரு துண்டோடுதான் பெறுகிறாள். மித்திரன் குழந்தையை அவள் பத்திரமாக வளர்ப்பாள். ஒரு நல்ல தாயாக இருந்து பரிவுடன் ஆளாக்குவாள். பின்னர் மேலே தொடர்ந்து சிந்திக்க முடியாது கன்னத்தில் வழிந்த கண்ணீர் தலைமீது உதிர்ந்த மழை துளிகளுடன் வாயில் பட்டு உப்பு கரிக்க மேலே எம்பி சுவரின் மீது ஏறி பக்கத்து சிறு சந்திற்குள் மழை இருட்டில் இறங்கி மறைந்து போனாள். தடக் தடக்கென்று ரயில் வண்டி எழுப்பிய ஓசையுடன் போட்டியிட்ட இதயத்துடன் அவள் வண்டிக்குள் ஒரு மூலையில் கூட்டத்தோடு ஒடுங்கி கொண்டிருந்தாள். பயணம் முழுவதும் மித்திரனை பற்றிய சிந்தனைதான். சில அலமாரிகளின் மறுசாவி மித்திரனிடம் கிடையாதே. சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேனே. என்ன செய்ய? தபாலில் பின்னர் அனுப்பிவிட வேண்டும். எங்கிருந்து அனுப்புகிறோம் என்பது மித்திரனுக்கு தெரியக்கூடாது. மறுநாள் காலை ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அவள் தோழி கணவருடன் அவளுக்காக காத்திருந்தாள். சரையு முன்னை விட சற்று பருத்திருந்தாள். அவ்வளவுதான். வேறு மாறுதல்கள் இருக்கவில்லை. கூட்டத்தில் தோழியை கண்டதும் ஓடிச் சென்று அவளை இறுக கட்டிக்கொண்டாள். அடி வயிற்றிலிருந்து புரண்ட துக்கம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் புரள சரையு சரையு தாங்க முடியாது அனு விம்மி விட்டாள். இவ்வளவு சுருக்கா நீ புறப்பட்டு விடுவேன்னு தெரியாது. ஆனாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்னம்மா அனு, ஏன் அழற? நான் தான் உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேனே. ஆனந்த கண்ணீரா? இருக்காதா பின்ன? தாய்மை என்பது எத்தனை ஒரு இனிய அனுபவம் தெரியுமா? பெண்களுக்கு இயற்கை வழங்கி விட்டிருக்கும் ஒரு வரப்பிரசாதம். தோழியின் காதுகளில் மெல்ல கிசுகிசுத்து கொண்டு தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அம்மாவின் அரவணைப்பிலே இருப்பது போன்றதொரு தெம்பில் உணர்வுகளை சமாளித்து கொண்டு அனு தோழியுடன் புறப்பட்டாள். கணவனை பிரிந்திருந்த போது கனத்த நேரம், நத்தையாக ஊர்ந்த நாட்கள் இப்போது ரெக்கை கட்டி கொண்டு பறந்தன. இது அணுவிற்கு மிக்க அதிசயமாக தான் இருந்தது. வந்திருக்கலாம், அவரையும் கூட அழைச்சிட்டு 2 பேரையும் ஜோடியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாம், ஏமா எல்லா நகைகளையும் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கிற? சரையு மாமியார் பிரதீபா கேட்டபொழுது அனு திடுக்கிட்டு போனாள். ரயில் பயணங்கள் இப்பொழுது ரொம்ப ஆபத்தாகி விட்டுருக்கு. ரொம்ப திருட்டு நடக்கிறதுன்னு அடிக்கடி பத்திரிகையில் படிக்கிறோம் இல்லையா? அதனால் அனுபமா எல்லா நகைகளையும் வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கிறா. என்னை கேட்டால் அது புத்திசாலித்தனமான காரியம்தான். தோழி சரையு பரிந்து கொண்டு பேசினாள். ஆமாம் அம்மா, நான் தனியாக வந்ததுனால முன்னெச்சரிக்கையா நகைகளை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். அவள் மென்று விழுங்கினாள். பொய் சொல்றா. ஒரு விலை உயர்ந்த பொருளை கூடவே கொண்டு வந்திருக்கா. அதான் குட்டி மித்திரனை தனக்குள்ளே எடுத்து வந்திருக்கிறாளே, அதை மறந்துட்டீங்களே? சரையு பரிகசித்த போது அனு முகம் சிவந்து போனாள். இன்பமும் துன்பமும் கலந்த உணர்வுடன் நெஞ்சிலே ஒரு தவிப்பு.
இப்படிப்பட்ட நல்லவர்களிடம் உண்மை நிலையை சொல்லாமல் எத்தனை நாள் இங்கே தங்கியிருக்க முடியும்? சுமங்கலி பெண் இப்படி கையும் கழுத்தும் காதும் வெறுமையா இருக்கிறது நல்லா இல்லை. என் பெட்டியில ஒரு முத்து செட்டு வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கோ என்று பிரதிபா கூறிவிட்டு தாயின் பரிவுடன் தன் அலமாரியிலிருந்து ஒரு சிறு நகைப்பேட்டியை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள். அதில் ஒரு ஜதை முத்துத்தோடுகள், வளையல்கள், ஒரு சிறு முத்து மாலை ஆகியவை இருந்தன. அப்பா, இப்பத்தான் பார்க்க நல்லா இருக்கு. நகைகளை அணிந்த பின்னர் பிரதிமா அவள் கன்னங்களை தொட்டு வடித்து திருஷ்டி சொடுக்கினாள். சரையு அடுத்த நாளே அவளை கடைக்கு அழைத்துச் சென்றாள். கற்கள் பதித்த கண்ணை பறித்த வண்ண வண்ண ஹைதராபாத் வளையல்களை வாங்கி கை நிறைய அடுக்கிவிட்டாள். உன்னை கூடவே கொஞ்ச நாள் இங்கே வச்சிருந்துட்டு பிறகு எங்கள் வீட்டிலேயே பிரமாதமா உன் வளைகாப்பை நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். உன் கணவர் உன்னை அதுவரை எங்கள் வீட்டில் விட்டு வைக்க மாட்டாரே. நாளைக்கு வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. புறப்படுன்னு உடனே கூட்டிக்கிட்டு போயிடுவாரேன்னு தான் கவலை. அதனால கை நிறைய வளையல்களை வாங்கி அடுக்கி அழகு பார்க்க கூட்டி வந்தேன். சொல்லிக்கொண்டே கடைந்தெடுத்தாற் போலிருந்த அணுவின் இரு கரங்களிலும் குலுக்கிய வளையல்களை மிகவும் ஆசையோடு பார்த்து சரையு மகிழ்ந்தாள். வளையல்கள் சிருஷ்டிக்கப்பட்டது போட்டுக்கிறதுக்கே போல உன் கை எத்தனை முழு முழுவென்று இருக்கு. என் கையை பார், முண்டும் முரடுமா. சிரித்து கொண்டே தோழியின் கரங்களை செல்லமாக வளையல் ஒலிக்க குலுக்கினாள் சரையு. தோழியின் கபடமற்ற அன்பில் அணுவின் மனம் கரைந்து போனது. இத்தனை நல்லதொரு தோழியை இன்னமும் ஏமாற்றுவது முறையா? உண்மையை சொல்லிவிட்டாள். விடியற் காலையிலேயே உன்னை யார் எழுந்திருக்க சொன்னாங்க? பல் துளைக்கிட்டு படுக்கிலேயே இருந்தா நான் உனக்கு காப்பியும் ரொட்டியும் எடுத்து வந்து கொடுக்க மாட்டேனா? என்னை உன் தாயாட்டும் நினைச்சுக்க. இது சமயம் உன் தாய் உயிரோடு இருந்தா உன்னை ஒரு வேலை செய்ய விடுவாங்களா? குளியல் அறையில் ஜாக்கிரதையா காலை வச்சு நடமா. வழுவழுப்பான மொசைக்கப்பட்டு தொலைச்சிட்டான். சறுக்கி விழுந்துட்டினா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம். தாயின் பரிவோடு பிரதிமா எச்சரித்தாள். சறுக்கி விழாதிருக்கத்தானே அவள் இப்படி ஓடி வந்து அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அன்பை பொழியும் அந்த குடும்பத்தாரிடம் அவள் உண்மையை சொல்லாது ஒளித்து வைத்திருப்பது பெரும் தவறு. எத்தனை நாட்கள் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினாள் அவள். அங்கே வந்து 6 நாட்கள் ஓடிவிட்டிருந்தன. 7வது நாள் காலை அவள் தன் கல்லூரி தலைவிக்கு தொடர்ந்து லீவு கேட்டு ஒரு கடிதம் எழுத மேஜை அருகே உட்கார்ந்தாள். பம்பாய்க்கு போக வேண்டும் என்றுதான் ஆரம்பத்தில் லீவு கேட்டாள். கடிதம் ஹைதராபாத்திலிருந்து வந்திருப்பதை தலைவி கண்டுகொண்டால் சந்தேகத்துக்கிடமாகிவிடுமே. சரையுவிடம் இனி மறைத்து வைப்பதில் பயனில்லை. அவளிடம் மனம் விட்டு எல்லாவற்றையும் சொல்லி அவளுடைய உதவியை பெற வேண்டும். அவள் கணவர், மாமியார் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொண்டதும் கட்டாயம் உதவுவார்கள். முதலில் லீவு மனு கடிதத்தை பம்பாய்க்கு அனுப்பி அங்கிருந்து சரவின் நண்பர்கள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது முதற்காரியம். மேஜை மேலிருந்த பேனா ஒன்றை எடுத்துக்கொண்டு காகிதத்தை பரப்பிக்கொண்டு எழுத குனிந்தாள். பம்பாயில் அவளுக்கு தெரிந்த முகவரி எதுவுமே கிடையாதே என்ற நினைப்பு நெஞ்சை நெருடவே சரையுடன் கேட்க எழுந்தவள் திடுக்கிட்டு போனாள். கதவை தள்ளி கொண்டு வந்த சரையு மிகவும் உரிமையுடன் ஓடி வந்து அவள் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். உனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்லப் போகிறேன். பதிலுக்கு நீ எனக்கு என்ன வாங்கி தரப்போற? தோழியின் கன்னத்தை கிள்ளிவிட்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள். மகிழ்ச்சி? அவள் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? கலவரத்துடன் விழித்தாள் அனு. இன்னைக்கு காலையில் தான் என் மாமியாரோட பந்தயம் வச்சேன். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு தெரியுமே. இப்படித்தான் நான் தீபக்கை உண்டாக்கி இருக்கிறப்போ எங்க அம்மா வீட்டில் 10 நாள் இருக்க போனபோது இவர் நிழல் போல மறுநாளே வந்து நின்னார். இவள் என்ன சொல்கிறாள்? அனுவுக்கு ஒரே குழப்பம். மித்ரன் வந்திருக்கிறார். ராத்திரியே வந்துட்டாராம். ஹோட்டல்ல தங்கி இருந்தாராம். நம்ம வீடு இங்கே இருக்கும்போது அவர் எப்படி ஹோட்டலுக்கு போகலாம்னு முன்னரையில் என் மாமியார் அவரோட சண்டை போடுறாங்க. என்ன அப்படி பிரமிச்சு போய் நிக்கிற? கதவை திறந்ததும் நானும் பிரமிச்சு போயிட்டேன். ஒரு 6 நாள் கூட உங்களால் அணுவை எங்ககிட்ட விட்டு வைக்க முடியாதான்னு கேட்டுட்டு உன்கிட்ட சொல்ல ஓடி வந்திருக்கிறேன். பரபரப்புடன் மகிழ்ச்சியாக பேசினாள் சரையு. மித்ரனை நான் சந்திப்பதற்குள் தரை பிளந்து என்னை அப்படியே விழுங்கிவிடக்கூடாதா? ஐயோ, அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன்? குமரி கூக்குரலிட்டு அழவேண்டும் போன்ற வேதனையுடன் அனு நாற்காலியை விட்டு எழுந்து கதவருகில் வருவதற்குள் கனமான காலடி ஓசை கேட்டது. உள்ளே நுழைந்த மித்ரன் கதவை சாத்தி கொண்டு அதன் மேல் சாய்ந்தபடி அவளை உற்று பார்த்தான். அந்த பார்வையில் தெரிந்த உணர்வை புரிந்து கொள்ள அவளுக்கு அப்பொழுது உடம்பிலோ உள்ளத்திலோ நினைவிலோ தெம்பில்லை. சுருண்டு விழுந்து விடுவாள் போல தோய்ந்து போனாள். என்ன அப்படி பார்க்காதீங்க மித்ரன், எனக்கு பயமா இருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அப்படி பார்க்காதீங்க.
வார்த்தைகள் தடுமாற, கண்களில் நீர் பொழிய அவள் தழுதழுத்தபடி கீழே விழுந்து விடா வண்ணம் நாற்காலியின் பின்புறத்தை ஆதரவாக பற்றி கொண்டாள். மித்ரன், எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுறேன். என்னை மறுபடி அப்படி பார்க்காதீங்க, விசும்பினாள். கண்களை தொடச்சிக்கோ. ஆபீஸ்காரை வாசலில் நிறுத்தி வச்சிருக்கிறேன். வெளியில எங்கேயாவது போய் பேசுவோம் வா, என்றான் மித்ரன். பரபரப்புடன் முகத்தை கழுவி பொட்டிட்டு முடியை சீராக்கி கொண்டு அவள் வெளியே வந்தாள். குற்ற உணர்வின் சுமையால் நெஞ்சு கல்லாக கனத்தது. அன்பான அவள் கணவன் மித்ரன் இப்பொழுது ஒரு அந்நியனைப் போல அவளுக்கு அச்சத்தை கொடுத்தான். நாங்க சீக்கிரம் வந்துடுவோம், கூறிக்கொண்டே அவள் உட்கார காரின் முன்பக்கத்து கதவை திறந்தான் மித்ரன். தனிப்பட பேச வேண்டியது ரொம்ப இருக்கோ? எங்கள் வீட்டில் பேசினால் சுவர்கள் கேட்டுவிடும்னு பயமா? சரி, சீக்கிரம் சாப்பாட்டுக்கு திரும்பி வந்துடுங்கோ. 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்கன்னு ஒரு பலமான விருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து சாக்கு போக்குகள் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். மாப்பிள்ளை, பத்திரமா வண்டியை ஓட்டுங்க. ஜாக்கிரதையா குழந்தையை அழைச்சிட்டு போய் விரைவா வாங்கும், ஓங்கிய குரலில் உற்சாகமாக பேசி பிரதிமா வழி அனுப்பினாள். இரும்பு வளையம் முழுவதையும் அடைத்து கொண்டு வெள்ளை விளையரென்று பூத்து சிரித்த போகன் வில்லா அடர்ந்து கிடந்த இடத்தின் அருகே பார்க் பெஞ்சியில் அவன் உட்கார்ந்தான். பயந்து கொண்டே ஓரத்தில் அணு அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் இருவரும் பேசவே இல்லை. வெடுக்கென்று மித்ரன் அவள் பக்கம் திரும்பினான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப? எடுத்த எடுப்பிலே கோபத்தோடு அவன் கேட்டதும் அனுபமா நடுநடுங்கி போனாள். உங்களை சந்திக்க துணிவிருக்கவில்லை. உண்மையை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோன்னு பயம். இந்த நிலையில் எனக்கு இங்கு ஓடி வருவதை தவிர வேற வழி? நான் கேட்கறது வேற. டாக்டர் ரேவதியிடமிருந்து பில்லும் உன்னை பத்தின ரிப்போர்ட்டும் வந்திருந்தது. மிஸ்டர் மித்ரன், மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். விரைவில் நீங்கள் தந்தையாக போகிறீர்கள். என் பாராட்டுதல்கள் என்று ஒரு சிறு கடித துண்டும் அதில் இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் இத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பயணம் செய்ய உனக்கு என்ன துணிச்சல்? அதைத்தான் கேட்டேன். நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு நேர்ந்தால்? அப்படின்னா நீங்கள் என் கடிதத்தை படிக்கலையா? அனு வியப்பும் துயரமுமாக வினவினாள். படித்தேன். வேற யாரோ போல உன் காலேஜுக்கு மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டேன். நீ 1 வார லீவில் பம்பாய்க்கு போயிருப்பதாக தெரிஞ்சது. வேலைக்காரி நான் வந்ததும் என்னை பார்த்து ஒரு மாதிரி முழிச்சா. உண்மை அவளுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடுதுன்னு நான் உன்னை அவசரமாக பிளேனில் பம்பாய்க்கு வர சொல்லி இருந்தேன். சொந்தக்காரர் ஒருத்தருக்கு உடம்பு சுகமில்லை, ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அதனால பம்பாயிலேயே 10 நாள் லீவு போட்டுட்டு தங்க வச்சுட்டேன். இடையே எனக்கு ஒரு காரியமா சென்னைக்கு வர வேண்டியிருந்தது. அப்படியே வீட்டில் திருட்டு போகாம எல்லாம் பத்திரமா இருக்கான்னு செக்கப் பண்ண வந்தேன். இத்தனை விவரம் முருகம்மாளுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அனுபமா குனிந்தபடி கால் கட்டை விரலால் உள்தரையை கிளறி கொண்டிருந்தாள். பிறகு, நீ எங்கேதான் போயிருப்பேன்னு நாள் முழுவதும் யோசிச்சு மண்டையை குடைஞ்சு கொண்ட போதுதான் ஹைதராபாத் நினைவு வந்தது. கழுத கெட்டா குட்டிச்சுவர்னு நினைச்சுண்டு பார்க்க வந்துட்டீங்க. நான் இங்கே வந்ததன் காரணம் தெரியுமா? தெரியும். ஹரிநாதன் என்கிறவன் என்னை சந்திக்க அலுவலகத்துக்கு வந்திருந்தான். திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அனு. அவள் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. அந்த கடிதங்கள் அவைகளை பற்றி ஏதாவது சொன்னானா? திகிலுடன் கேட்டாள். சொன்னான். அவைகளை குப்பைக்கூடையில் போட சொன்னேன். பயமுறுத்துகிறவங்களை போலீஸில் காட்டி கொடுத்து தக்க தண்டனை வாங்கி தர என்னால் முடியும் என்றேன். அவன் உங்ககிட்ட பயந்துட்டானா? மறுபடியும் அவனை அங்கே பார்த்தால் கை கால்களை முறித்து கூவத்தலை போட்டுவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். அவன் விளையாட்டுக்கு வேற ஆளை பார்க்கணும்னு என் விஸ்வரூபத்தை காட்டினதும் பயல் டம்மியாகிவிட்டான். அந்த கடிதங்களை பார்த்து என்னை பற்றி தப்பா நீங்க ஏதாச்சும் நினைக்கலையா? நான் உங்ககிட்ட சொல்லாது மறைச்சு வச்சேன்னு கோபப்படலையா? எனக்கு எல்லாம் முன்னமே தெரியும். மைத்ரி அம்மா உன்னை பத்தின விவரம் பூராவும் சொல்லியிருந்தாங்க. தெரிஞ்சு கொண்டா என்ன நீங்க மனம் ஒப்பி கல்யாணம் செய்து கொண்டீங்க? மனம் ஒப்பி நீ நல்ல பொண்ணுன்னு புரிஞ்சு கொண்டுதான் கல்யாணம் பண்ணி கொண்டேன். அனு, இந்த கற்புங்கிற விஷயம் காலத்துக்கு ஏற்றபடி கணிப்பும் மாறுகிறது. மண்ணை அள்ளி பிசைந்து குடமாக்கி அதில் தண்ணீர் கொண்டு வந்த ரேணுகா கந்தர்வனின் நிழலை பார்த்து கற்பழிந்து போன புராண கதையை இப்போ நடைமுறையில் நாம் ஒத்துக்க முடியுமா? கமலஹாசன் எத்தனை அழகா இருக்கார், என்னமா நடிக்கிறார், ரஜினி என்ன ஸ்டைலா சண்டை போடுறார் என்று மாய்ந்து போகும் இளம் பெண்கள் அத்தனை பேரும் அந்த பழைய புராண கணிப்பிலே கற்பின் எல்லையை மீறினவர்களா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கின்ற கல்லூரிகள் பரவலா இருக்கு. சேர்ந்து வேலை பார்க்கும் அலுவலகங்களும் இருக்கு. இளமை கவர்ச்சியிலே ஒருவர் மேல் ஒருவர் பிரியப்படலாம். அந்த காதல் சில சமயம் வெற்றியடைந்து கல்யாணத்தில் முடியலாம். சில நேரங்களில் தோல்வியடையலாம். காதலிப்பதில் மட்டுமே ஓர் ஆணோ பெண்ணோ நடத்தையில் தவறிவிட்டார்கள் என்று கணிப்பு செய்தால்
வருங்காலத்தில் யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. மித்ரன், உங்களுக்கு ரொம்ப தாராள மனம். கணவன் மனைவி என்று திருமணத்தில் இணைகிற ஜோடிகளுக்கு இன்றும் நாளையும் தான் சொந்தம். நேற்று அவர்களுக்கு சொந்தமில்லை. கணவனுக்கு மனைவியினுடைய நேற்றைய நிகழ்ச்சிகளை கேட்டறிய உரிமையும் இல்லை. மனைவிக்கு கணவனது கடந்த காலத்திற்குள் புகுந்து குழப்பம் செய்ய எந்தவித உரிமையும் கிடையாது. உனக்குத்தான் தெரியுமே, நான் உமர் ஹயாத்தின் பக்தன் என்று. நாளை பிறக்காமல் நேற்று இருந்தது. இன்று இனிமையாக இருந்தால் ஏன் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும்? அனு, நேற்றும் நாளையும் பற்றி நான் நினைக்க விரும்பவில்லை. இன்று கிடைக்கும் இனிமையை அனுபவித்து மகிழ்வுடன் வாழ விரும்புகிறேன். இத்தனை வருஷங்கள் என் மனம், உணர்வு, உள்ளத்தோடு கலந்து வாழ்ந்த உனக்கு என்னை புரியலையா? அனு, மை ஸ்வீட் அனு, என்ன காரியம் செய்த? என்னை எவ்வளவு மட்டமான மனிதனா நினைச்ச? என்னை விட்டுட்டு என் குழந்தையோட ஓடி வந்துட்டீங்கம்மா. உன்னை இந்த மித்ரன் விடுவானா? நீ எங்கே போனாலும் உன் பின்னாடியே நிழலாக துரத்திக்கிட்டு வரமாட்டேனா? உன் மேல வச்சிருக்கிற அன்பை எத்தனை சாதாரணமா நினைச்சு சொல்லிக்கொண்டே அவளது கரங்களை பற்றிய போது உணர்ச்சி வசப்பட்டு போன அனுபவமா அது. பொது பூங்கா, மற்றவர்கள் இருப்பார்கள் என்ற நினைவை மறந்து போனாள். மித்ரன், நீங்க எத்தனை நல்லதொரு கணவன். எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா? நினைச்சு பார்க்க கூட முடியலை. அவனது தோளில் சாய்ந்து கொண்டு விசும்பினாள். நினைச்சு பார்க்க வேண்டாம், என்னோட நீண்ட காலம் வாழ்ந்து பார். அசடு, அழாதே. நாளைக்கு ஊருக்கு பிளேனில் போக டிக்கெட் தயாராக வாங்கி வச்சிருக்கிறேன். சரியும் மாமியார் குலோப்ஜாம் நன்னாவே செய்வாங்க. நாம் போய் முதல்ல விருந்து சாப்பிடுவோம். கிளம்பு. என் குழந்தையின் குரல் இனிமையாக இருக்கணும்னு என் கையாலேயே உனக்கு இப்ப இனிப்பு தரப்போகிறேன். எங்கே, வாயை காட்டு. சட்டை பையில் இருந்த சாக்லேட்டை எடுத்து ஒடித்து ஒரு பகுதியை அவள் வாயில் போட்டு மீதியை தன் வாயில் போட்டுக்கொண்டான். சாக்லேட்டை மென்று கொண்டே அவளை தழுவியபடி காருக்குள் தள்ளி கொண்டு போனான் மித்ரன். வாயில் சாக்லேட் இனிக்க, கன்னத்தில் வழிந்த கண்ணீர் உதடுகளில் பட்டு உப்பு கரிக்க, வருங்காலத்தில் நிகழப்போகும் இனிப்பு, கரிப்பு, கசப்பு எல்லாவற்றையும் மித்ரனின் பலம் பொருந்திய தோளின் அணைப்பிலே தாங்கிக் கொள்ள முடியும் என்ற தெம்பில் அனுபமா கணவனுடன் மகிழ்ச்சியாக நடந்தாள். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அடுத்த கதையில் சந்திக்கலாம்.